மக்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபிட் சார் இங்கிலீஷ். ஆர்பிஐ ரிப்போர்ட், ஆர்பிஐ சர்க்குலர்ஸ், ஆர்பிஐ ப்ரெஸ் ரிலீசஸில் அடுத்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜூனில் வந்த ஒன் ஆஃப் த ரிப்போர்ட், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட். கொஞ்சம் முக்கியமான டேட்டா பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கிற ஒரு ரிப்போர்ட் தான். இதில் வந்து நம்ம படிக்கிறதுக்கும் சரி, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் சரி, நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. மணிக்கணக்காக 2-3 ஹவர்ஸ்க்கு மேலே கூட நம்ம இதில் இருக்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், அவ்வளோ இருக்குது. ஆனால் இவருங்க அந்த ரிப்போர்ட் நான் முதல்ல உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஒரு நிமிஷம் மக்களே, சாரி. இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரிப்போர்ட் தான். ஆல்மோஸ்ட் எத்தனை பேஜ் இருக்குது? 171 பேஜ் இருக்குது மக்களே. ஜூனில் வந்த ரிப்போர்ட் இது, ஓகேங்களா? ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட். நம்ம இந்தியாவிலையும் சரி, குளோபலியும் சரி, ஃபினான்ஷியல் சிஸ்டம் எப்படி இருக்குது, எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது, என்னென்ன வாலட்டிலிட்டி பிரச்சனை இருக்குது, பேங்க்கோட டெபாசிட்ஸ் எப்படி இருக்குது, பேங்க்கோட லோன்ஸ் எப்படி இருக்குது, என்பிஏ எப்படி இருக்குது, அதே மாதிரி இன்சூரன்ஸ் செக்டார் எப்படி இருக்குது, பென்ஷன் செக்டார் எப்படி இருக்குது, இந்த மாதிரி வந்து ஒரு கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன் பற்றி பேசுகிறது தான். இது வந்து வருஷத்துக்கு 2 டைம் இந்த ரிப்போர்ட் வரும். டிசம்பர்லேயும் ஒரு டைம் வரும், ஓகேங்களா? இதில் நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் 171 பேஜஸ், இதை நான் ஃபுல்லாத்தையும் படிச்சிட்டேன், ஓகேங்களா? ஃபுல்லாமே ரீட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஆனால் இதில் இருக்கிற மொத்த டேட்டாவுமே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் பிஎஃப் கேட்டால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி கேட்பாங்க, ஓகேங்களா? அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம கொண்டு வந்திருக்க டேட்டா வச்சு நீங்கள் இப்போ படிச்சிங்கன்னா எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றப்போ, ஒன்று வந்து நீங்கள் மெயின்ஸில் கேட்குற எம்சிக்யூ கண்டிப்பாக ஃபுல்லாமே கவர் நான் 100% உங்களுக்கு அஷூரன்ஸ் தரேன். இதிலிருந்து ஒரு எம்சிக்யூ வந்தாங்கன்னா நம்ம எடுத்திருக்க பிடிஎஃப் தாண்டி வராது, அவ்வளோ மொத்தமே கன்ஸ்டைன் பண்ணி கொண்டு வந்திருக்கும். அடுத்து வந்து நீங்கள் இன்டர்வியூ போகிறப்போ ஏதாச்சும் ஒரு ஃபினான்ஷியல் டேர்ம் கேட்குறாங்கன்னா அதுக்கான அதையும் யோசிச்சு இந்த ரிப்போர்ட் நம்ம எடிட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஒரு 3 டிராஃப்ட் ரெடி பண்ண மக்கள் இந்த ரிப்போர்ட்டுக்கு மட்டுமே. ஃபைனலாக இதை வந்து இது போதும்னு ரெடி பண்ண ரொம்ப டைம் எடுத்தது. இந்த ரிப்போர்ட் எப்பயோ போட வேண்டியது, அந்த டிராஃப்ட் எடுத்து ரெடி பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ மெயின்ஸில் வர எம்சிக்யூ ப்ளஸ் வந்து இன்டர்வியூ போகிறப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் கேட்குறாங்க, இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்டில் அந்த அளவுக்கு ரொம்ப டெப்த்தாக கேட்க மாட்டாங்க. சப்போஸ் கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஹைலைட்டான விஷயமா இருக்கும், ஓகேங்களா? அது அடுத்து வந்து நீங்கள் டிஸ்கிரிப்டிவில், இப்போ நீங்கள் ஐபிஎஸ்பிஓலையும் சரி, எஸ்பிஇபிஓவில் டிஸ்கிரிப்ட் எழுத போகிறீங்க. அதில் ஃபினான்ஸ் சம்மந்தமான ஏதாவது வச்சு டிஸ்கிரிப்ட் எழுதுறீங்க. இப்போ இதில் இருக்க டேட்டா பாயிண்ட்ஸ் அங்கே கோட் பண்ணலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த ரிப்போர்ட் வந்து உதவும், ஓகேங்களா? ஸோ நம்ம ரிப்போர்ட்டுக்குள்ளே இது வந்து நம்ம ரெடி பண்ண ரிப்போர்ட், ஓகேவா? இன்னொரு ரிப்போர்ட் இருக்குது, ஒரு நிமிஷம். இங்கே இருக்குது, இது வந்து ஆர்பிஐ சைட்லேருந்து வந்த ரிப்போர்ட். இதில் வந்து 171 பேஜஸ் இருக்கும். இதை எடுத்து நான் படிக்கணுமா சார் அப்படின்னா, உங்களுக்கு டைம் இருக்குது, அதாவது நான் வந்து என்னோட டெய்லி டார்கெட்டை முடிச்சிட்டேன், அப்போ டைம் இருக்குன்றப்போ இதை வேணால் எடுத்து படிங்க. ஜூனில் வந்திருக்கும், ஜூன் ஆர்பிஐ ப்ரெஸ் ரிலீஸில் போய் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம கொடுக்குற ரிப்போர்ட்டை வந்து இது பண்ணுங்கள். இதில் நம்ம ரொம்ப முக்கியமான டேட்டா, இதை தாண்டி கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் கேட்க மாட்டாங்க. நான் 100% அஷூரன்ஸ் தரேன், ஓகேங்களா? அந்த மாதிரி தான் எடுத்துருக்கோம். ரிப்போர்ட் நேம் வந்து ஓகே, நம்ம ரிப்போர்ட்டுக்குள்ளே இருக்கிற டேட்டா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 வீடியோவும் நான் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் மக்களே. இதில் வந்து 3 சாப்டர்ஸ் இருக்குது. சாப்டர் 1 மட்டுமே ஒரு வீடியோவும், சாப்டர் 2 and 3 ஒரு வீடியோவும் போடலான்னு வச்சுருக்கேன். நான் ஒரு டேட்டாவை ரீட் பண்ணிட்டு போயிட்டேன், நம்ம சிம்பிளாக முடிச்சிடலாம். ஆனால் நான் அந்த மாதிரி கொடுக்க போகிறது இல்லை. இருக்கிற ஒவ்வொரு ஃபினான்ஷியல் டேர்மும் எது உங்களுக்கு புரியாதுன்றது இருக்கும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான வேல்யூ என்ன இருக்குது, அது மீன்ஸ் வேல்யூ நீங்கள் படிச்ச போகிறீங்க. ஆனால் அந்த ஃபினான்ஷியல் டேர்ம் என்னன்னு தெரிஞ்சால் அந்த வேல்யூ போய் கரெக்டாக உங்கள் மைண்டில் உட்காரும், ஓகேங்களா? அதுதான் நம்மளோட எய்ம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அடுத்த வீடியோ போகும். சரி, ஓகே. ரிப்போர்ட்டோட நேம் என்ன மக்களே? ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட். அப்படின்னா என்ன, யார் இஷ்யூ பண்ணதுன்னா நம்மளோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க். ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி மீன்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் இருக்கிற ஃபினான்ஸ் சிஸ்டம், நம்ம கண்ட்ரி இல்லாமல் டொமஸ்டிக் மட்டும் பேசாமல் குளோபலாக இருக்கிற ஃபினான்ஷியல் சிஸ்டம் மத்தியுமே இதில் சொல்லியிருப்பாங்க. ஃபினான்ஸ்ன்றப்போ நம்மளுக்கு என்னென்ன பார்க்குறோம்? பேங்க்ஸ் இருக்குது, என்பிஎஃப்சிஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் செக்டார் இருக்குது, அடுத்து பென்ஷன் செக்டார் இருக்குது. இதில் என்னென்ன க்ரோத் நடந்திருக்கு? பேங்க்ன்றப்போ பேங்க்கில் டெபாசிட்ஸ் எவ்வளோ க்ரோ ஆகிருக்கு, ஓகேங்களா? பேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பேங்க்கில் டெபாசிட்ஸ் எவ்வளோ க்ரோ ஆகிருக்கு, ஓகேங்களா? பேங்க்கில் வந்து லோன்ஸ் எவ்வளோ க்ரோ ஆகிருக்கு, பேங்க்கில் வந்து என்பிஏ எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கு, நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ், பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஒரு லோனுக்கு வந்து மோர் தென் 90 டேஸ்க்கு வரலன்னா அதான் நான் பர்ஃபார்மிங் அசட் ஆகும். அது குறைஞ்சாதான் பேங்க்கோட அசட் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ஆகும். அசட் குவாலிட்டினா என்ன? நீங்கள் கொடுக்குற லோன்னா ரெக்கவர் ஆகுதுன்னா அப்போ உங்களோட அசட் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது.
கொடுக்குற காசுலாம் இது பண்ணுறப்போ உங்களோட அசட் பேங்க் அவங்களோட அசட்டை தானே லோனாக கொடுப்பாங்க, அவங்க கிட்ட இருக்கிற சொத்தை தான் எடுத்து லோனாக கொடுக்குறாங்க. ஸோ கொடுக்குற லோன்ஸ்லாம் ரெக்கவர் ஆகுது அப்படின்றப்போ அசட் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்லாம் பார்ப்போம். சரி, ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம். இது நான் சொல்கிற மக்களே, இது இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ணுற பிடிஎஃப்ல இருக்கிற டேட்டா மட்டும் நல்லா படிங்க, இதை தாண்டி வரவே வராது. ஓகேவா? சரி, இந்த ரிப்போர்ட்டை பற்றி பேசிக் இன்ஃபர்மேஷன். இந்த ரிப்போர்ட்டுக்குன்னு ஒரு கவுன்சில் இருக்குது. ஓகேங்களா? இந்த ரிப்போர்ட்டுக்குன்னு ஒரு கவுன்சில் இருக்குது. அந்த கவுன்சில் நேம் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில், எஃப்எஸ்டிசி. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில், எஃப்எஸ்டிசி. இதில் தான் நான் சொன்ன ஆர்பிஐ இருப்பாங்க. ஆர்பிஐ வந்து நம்மளோட பேங்கிங் செக்டர் ரெகுலேட் பண்ணுறாங்க. அடுத்து இவங்க இன்சூரன்ஸ் செக்டர் இருடா இருக்காங்களே அவங்க இருப்பாங்க. அடுத்து செக்யூரிட்டிஸ் மார்க்கெட், செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அவங்க இருப்பாங்க. அவங்களோட இன்புட்ஸ்லாம் இந்த ரிப்போர்ட்டில் இருக்கும். அடுத்து வந்து பிஎஃப்ஆர்டிஏ, பென்ஷன் ஃபண்ட் அண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இருக்காங்களே அவங்களோட இன்புட்ஸ்லாம் வச்சு தான் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. இது கீழே ஒரு சப் கமிட்டி இருக்குது, எஃப்எஸ்டிசியில் ஒரு சப் கமிட்டி இருக்குது. அந்த சப் கமிட்டி யார் ஹெட் பண்ணுறான்னா ஆர்பிஐயோட கவர்னர் தான் அந்த சப் கமிட்டி ஹெட் பண்ணுறாரு. கரண்ட் கவர்னர் யார் மக்களே? 26 கவர்னர் யார்? சஞ்சய் மல்ஹோத்ரா சார். ஓகேங்களா? அவர் வந்து 26 கவர்னர், 1990 ஐஏஎஸ் ஆஃபீஸர், ராஜஸ்தான் கேடரை சேர்ந்தவர். 25th வந்து சக்திகாந்த தாஸ் உங்களுக்கு தெரியும் அது. ஓகேவா? சரி, இந்த ரிப்போர்ட்டில் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவோட உறுதி, ரெசிலன்ஸ்னானது இந்தியாவோட உறுதித்தன்மை, இந்தியாவோட ஃபினான்ஷியல் சிஸ்டம் எவ்வளோ உறுதியாக இருக்குது, அடுத்து அதுக்கான ரிஸ்க், என்னென்ன ரிஸ்க் அசோசியேட்டாக இருக்குது. ஒரு ஃபினான்ஷியல் ஒவ்வொரு சிஸ்டமில் இருக்கப்போ அது ரிஸ்க் இருக்கும். இப்போ ஃபினான்ஸ் சிஸ்டம் இருக்குது. இப்போ பேங்க்குக்கு என்ன ரிஸ்க்கு? பேங்க் கொடுக்குற லோன்ஸ்லாம் ரெக்கவர் ஆகலைன்றது ஒரு ரிஸ்க்கு. பேங்க்கோட ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது டெய்லி ஆப்ரேஷன் நடக்குதுன்னா அது ஏதாவது பாதிக்குன்னா அது ஒரு ரிஸ்க்கு. பேங்க்ல சைபர் செக்யூரிட்டி சம்மந்தமான, அதாவது லோன் ஆன்லைன் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களே, பேங்க்குக்குன்னு வெப் போர்ட்டல் இருக்குது. அந்த வெப் போர்ட்டல் ஏதாவது சைபர் அட்டாக்ஸ் நடந்து அதுலேருந்து யூசர் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்கன்னா அது ஒரு ரிஸ்க்கு. இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் இருந்தால் அதுக்கு நிறைய ரிஸ்க் அசோசியேட் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஃபினான்ஷியல் சிஸ்டமில் இருக்கிற ரிஸ்க்கு அதை பற்றி இந்த ரிப்போர்ட்டில் பேசியிருப்பாங்க. அடுத்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து எப்படி இருக்குது அதையும் இந்த ரிப்போர்ட்டில் கவர் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். இதுலேருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பெருசாக கேட்க மாட்டாங்க. எஃப்எஸ்டிசினா என்னன்னு பார்த்துங்க, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி டெவலப்மெண்ட் கவுன்சில். அதில் இருக்கிற சப் கமிட்டி யார் ஹெட் பண்ணுறா? அது நம்மளோட ஆர்பிஐ கவர்னர். இப்போ கரண்ட் கவர்னர் வந்து 26 கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா சார். ஓகேவா? சரி, அடுத்து போயிடும். சரி, ஃபஸ்ட்டு நான் சொன்ன 3 சாப்டர்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து டொமஸ்டிக் எக்கனாமியும் குளோபல் எக்கனாமியும் எப்படி இருக்குது, டொமஸ்டிக் எக்கனாமியும் குளோபல் எக்கனாமி பற்றி ஃபஸ்ட்டு சாப்டரில் பேசியிருப்பாங்க. அதை மட்டும் இப்போது நம்ம இந்த வீடியோவில் அதை நான் கவர் பண்ணுறதுக்கு அரௌண்ட் எனக்கு ஒரு 40 minutes கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலே நீங்கள் லெசன் பண்ணால் நல்லா இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை போடுவோம். ஃபர்ஸ்ட் வீடியோவில் டொமஸ்டிக் எக்கனாமி குளோபல் எக்கனாமி எப்படி இருக்குது அதை பார்த்துருவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம், குளோபல் எக்கனாமி, உலகளாவே எக்கனாமி எப்படி இருக்குன்னு பேசுகிறாங்க இந்த ரிப்போர்ட்டில். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிட்டோரியேட் ஆகும்னு சொல்கிறாங்க. என்ன டிட்டோரியேட் ஆகும்? உலக வர்த்தகம் வந்து ட்ரேட் ஃபிக்ஷன் நடக்குது. ஏன் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். யூஎஸ் வந்து நிறைய கண்ட்ரி மேலே டாரிஃப் போடுறாங்க, டாரிஃப் போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய வார்ஸ் போயிட்டு இருக்கு, ரஷ்யா உக்ரைன் வார் போயிட்டு இருக்கு. இதனால என்ன சார், இதனால நம்மளோட ட்ரேடுக்கு என்ன பாதிக்கும் அப்படின்னா, இப்போ உக்ரைன்லேருந்து சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம வாங்குறோம். நிறைய கண்ட்ரி வந்து சன்ஃப்ளவர் ஆயில் அங்கேருந்து வாங்குவாங்க. ஸோ இங்கே வார் நடந்துட்டு இருக்க போது அவங்க கண்ட்ரிலேருந்து வேற நாட்டுக்கு பண்ணுற எக்ஸ்போர்ட் பாதிக்கப்படுமா? அந்த சன்ஃப்ளவர் ஆயில் வெளில வராதா? ஸோ அப்போ நம்ம இந்தியா என்ன பண்ணுவோம், வேற கண்ட்ரி தேடி போவோம். மேபி இங்கே சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 100 ரூபாய்க்கு கிடைச்சிது, இங்கே 150 ரூபா தான் கிடைக்கும் வேற கண்ட்ரியில். சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு கண்ட்ரி, யூரோப் கண்ட்ரி, இப்போ லண்டன்லேருந்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 100 ரூபாய்க்கு கிடைச்சி இங்கே 150 ரூபாய் கிடைக்குது. அப்போ நம்மளோட இங்கே நம்ம நினைக்கிற ட்ரேட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், வார் வந்து எப்படி ட்ரேடை பாதிக்கிறதுக்காக சொல்கிறேன். அடுத்து யூஎஸ் இது மாதிரி டாரிஃப் போடுறப்போ இப்போ இந்தியாவுக்கு வந்து இப்போ எவ்வளோ டாரிஃப் போட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் வந்து ஜூனில், இப்போ நம்ம ஆகஸ்ட்டில் இருக்கோம். ஆகஸ்ட்டில் இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தோன்னா 50% டாரிஃப் போட்டிருக்காங்க இந்தியா மேலே யூஎஸ். ஸோ இதனால் நம்ம பொருள் யூஎஸ்க்கு போகிறப்போ ஜென்ரலாக ஒரு பொருள் இப்போ 100 ரூபான்னு இருக்குதுன்னா இப்போ அந்த பொருளோட வேல்யூ வந்து 150 ரூபா மாறும். ஏன்னா 50% டாரிஃப்ஸ் போட்டதால. ஸோ ஒரு பொருளோட வேல்யூ மாறுறப்போ கன்சியூமர் அதை வாங்கணும்னு நினைப்பாங்களா? நிறைய கன்சியூமர் இதை விட சீப்பாக எது இருக்குது, 120 ரூபாய் எந்த பொருள் இருக்கோ அதை வாங்கிட்டு போயிடுவாங்க.
ஸோ இதனால நம்மளோட பொருள் அங்கே சேல் ஆகிறது குறையும். அப்போ ட்ரேட்ல நம்மளுக்கும் பாதிக்குது இல்லை அது. ஸோ இந்த மாதிரி டாரிஃப் போடுறதால ட்ரேட் ஃபிக்ஷன் நடக்குது. அடுத்து பாலிசி அன்சர்டனிட்டி. சார் நம்ப முடியாத பாலிசிஸ் இருக்கு. இப்போ யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து மானிட்டரி பாலிசி யூஸ் பண்ணவே இல்லை. அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஸ்டாண்ட்ஸ்லேயே இருக்காங்க. இப்போ நம்ம ரெப்போ ரேட்லாம் குறைச்சிட்டு இருக்கோம், ஓகேவா? ஆனால் யூஎஸ் வந்து அப்படி இல்லை. யூஎஸ்ல இன்ஃப்ளேஷன் பீக்ல தான் இருக்கு இன்னுமே, அவங்க இன்ஃப்ளேஷன் இன்னுமே இருக்கு, ஓகேங்களா? அடுத்து வீக்கர் கன்சியூமர் சென்டிமெண்ட். கன்சியூமர் வந்து நிறைய வந்து வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க. கன்சியூமர் சென்டிமெண்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ இதனால குளோபல் அவுட்லுக் வந்து டிட்டோரியேட் ஆகிட்டு இருக்கு. டிட்டோரியேட் மீன்ஸ் என்னன்னா குறைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்ல வராங்க. அடுத்த விஷயம் என்ன பார்க்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மக்கள், அந்த ரிப்போர்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா 171 பேஜஸ் இருக்கும். இது நம்ம ஒரு 35 ஸ்லைட்ல கொண்டு வந்திருக்கோம். அதுல இருந்து என்ன தெரியுது, அதை நான் ஃபுல்லா படிச்சுட்டு எது தேவையோ அதை மட்டும் வச்சிருக்கேன், ஓகேங்களா? நீங்க நம்பி இதை மட்டும் படிங்க, ஓகே? ஓஇசிடினா அது ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஓஇசிடி கண்ட்ரிஸ் இப்போ பிரிக் கண்ட்ரிஸ் பார்க்குறோம், அடுத்து G7 கண்ட்ரிஸ் பார்க்குறோம், G8 கண்ட்ரி, இந்த மாதிரி இருக்க ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் தான் ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். அவங்க வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து ஃபோர்காஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன ஃபோர்காஸ்ட்னா குளோபல் ஜிடிபினா மக்களே கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதாவது ஒரு கண்ட்ரியில் அவங்களோட பொருளாதார வளர்ச்சி எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பேசுறது. குளோபலா பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்கன்னா 2.9% தான். எந்த ஃபினான்ஷியல் இருக்கு 2025 இருக்கு. இது ஏன் கம்மியா ஆயிருக்கு அப்படின்னா இந்த மேல சொன்ன ரீசன்ஸ், ட்ரேட் ஃபிக்ஷன்ஸ், பாலிசி அன்சர்டனிட்டி, இந்த குளோபல் வார் நடக்குது, கன்சியூமர் சென்டிமெண்ட் வந்து எஃபெக்டிவா இல்லை, கன்சியூமர் ஸ்பெண்ட் பண்ணவே வரமாட்டாங்க நிறைய பேர், ஓகேங்களா? இந்த விஷயனால. அடுத்து பாருங்க, வேர்ல்டு பேங்க் என்ன சொல்றாங்கன்னா, வேர்ல்டு பேங்க்மே குளோபல் ஜிடிபி வந்து குறைய போகுதுன்னு சொல்றாங்க. என்ன குறைய போகுதுன்னு சொல்றாங்கன்னா 2024 3.3 குளோபல் ஜிடிபினா ஆவரேஜ் ஜிடிபி. குளோபலா இருக்கிற இப்போ 190+ கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அவங்க எல்லாத்துக்கும் இப்போ இந்தியா வந்து 6.5% ஜிடிபி மக்களே. இந்த ஃபினான்ஷியல் 25 முடிஞ்சதில்ல 6.5 growth ஆயிருக்கும். இப்போ இன்னொரு கண்ட்ரி வந்து 5% ஆயிருப்பாங்க, இன்னொரு கண்ட்ரி வந்து 3% ஆயிருப்பாங்க. இது மொத்தத்தையும் ஆவரேஜ் பண்ணி எத்தனை கண்ட்ரி இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணா அதுதான் ஆவரேஜ். அந்த குளோபல் ஆவரேஜ் வந்து 3.3% இருந்தது 2024. ஆனால் 2025 வந்து 2.9 குறைஞ்சிருது இப்போ முடிஞ்ச ஃபினான்ஷியல் இயர்ல. ஸோ வேர்ல்டு பேங்க்குமே ஜிடிபி ஃபால் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா? அடுத்து ஐஎம்எஃப்மே ரீசெண்டா அவங்க குளோபல் growthல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஜிடிபி இது குறையதான் போகுது அப்படின்னு ஒரு ரிவிஷன் கொடுத்துருந்தாங்க, ஓகேங்களா? இதனால இந்த 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 பர்டிகுலர் 3 லைன்ல இருந்து நம்மளுக்கு என்ன புரிய வருதுன்னா குளோபல் எக்கனாமி வந்து டிட்டோரியேட் ஆயிட்டு இருக்கு. இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஓஇசிடி என்ன பண்ணாங்க, ஓஇசிடி என்ன ஃபோர்காஸ்ட் கொடுத்தாங்க 2025க்கு 2.9. வேர்ல்டு பேங்க் என்ன சொல்றாங்கன்னா 2.9 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க குளோபல் ஜிடிபி, ஓகேங்களா? அடுத்த விஷயம் என்ன பார்க்கணும், டாரிஃப் ரேட்ஸ் இப்பதான் பேசினேன். அந்த கவுண்டர் டாரிஃப் யூஎஸ் போடுறாங்கல்ல, அது பாருங்க எந்த அளவுக்கு ஒரு குளோபலாக அஃபெக்ட் பண்ணுதுன்னா 2024ல 2% இருந்த டாரிஃப். எக்ஸாம்பிள் வந்து அந்த கண்ட்ரி வந்து மற்ற கண்ட்ரி மேலே 2% போட்டுட்டு இருந்தது, ஜஸ்ட் 1 இயர்ல பாருங்க 15.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, புரியுதுங்களா? இப்போ ஜஸ்ட் இந்த ஒரு 1 இயர் கேப்புக்குள்ளவே இவ்வளோ அதிகமான டாரிஃப் போட்டுட்டு இருக்காங்க. அதாவது முன்னாடி 2% டாரிஃப்னு இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா 15.4% அளவுக்கு ஜஸ்ட் 1 இயர்ல மட்டுமே. இந்த அளவுக்கு ஒரு ஷார்ட்டர் பீரியட் ஆஃப் டைம்ல ஹையஸ்ட் டாரிஃப் போடுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்பத்துக்கு அப்புறம்னா 1938க்கு அப்புறம். 1938 அந்த செகண்ட் வேர்ல்டு வார்க்கு முன்னாடி. அந்த டைம்லாம் நிறைய கண்ட்ரிக்கு மேல பொருளாதார தடைகள்லாம் போடுவாங்க. அப்போ வந்து இந்த ரேஞ்ச் இருந்தது. அதுக்கப்புறமா அரௌண்ட் எவ்வளோ வருஷம் பாருங்க, ஒரு 70 இயர்ஸ்க்கு மேல 78 இயர்ஸ் கிட்ட தாண்டி இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டாரிஃப் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளவே இன்க்ரீஸ் பண்றாங்க. இது வந்து 1938க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இவ்வளோ டாரிஃப் போடுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? இது மேபி மெயின்ஸ் டைம்ல இது கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் நீங்க ஏதாவது டிஸ்கிரிப்டிவ்ல கோட் பண்றதுக்கு யூஸ் ஆகும், ஓகேவா? அடுத்து ரிஸ்க் பத்தி பார்க்கணும். குளோபல் லெவலில் இருக்க ரிஸ்க்லாம் என்னென்ன சொல்றாங்கன்னா, குளோபல் லெவலில் டெப்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெப்ட்னா மக்களே கடன். குளோபலா எல்லா கண்ட்ரியும் நிறைய கடன் வாங்கிட்டு இருக்காங்க, அது மேஜர் பிரச்சனை தான். கடன் வாங்கி மட்டுமே நடத்திட்டே இருந்தா அந்த கடன் ரீபேமெண்ட் பண்றதுக்கு அவங்களோட நிறைய காசு அதுக்கே போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து ரிஸ்கி நான் பேங்கிங் ஃபைனான்ஸ். என்பிஎஃப்சி கம்பெனி இருக்குல்ல, அவங்களுக்கும் நிறைய வந்து ரிஸ்க் அசோசியேட் ஆயிருக்கு. ஐ மீன் என்ன சொல்றாங்க, குளோபலா வந்து ஒர்க் ஆகிற என்பிஎஃப்சி வந்து நிறைய வந்து திவாலாக போகுது, நிறைய ப்ராப்பரா ரன் ஆகலை, அவங்க கொடுக்குற லோன்லாம் ரெக்கவர் ஆகலை, அந்த லோனுக்கு ப்ராப்பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாமல் இருக்கு நிறைய இடத்துல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஓவர் வேல்யூடு அசெட். அது என்ன ஓவர் வேல்யூடு அசெட்னா, இப்போ என்கிட்ட ஒரு வீடு இருக்கு, என் பேர்ல ஒரு வீடு இருக்கு, ஆனால் அது ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா 10 லேக்னு வச்சுக்கோங்களேன்.
ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் அது ஒரு 15 lakh அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோம் லோன் வாங்கிட்டேன். ஓகேங்களா, 15 lakhக்கு வாங்கிட்டேன். ஆனால் இது பேங்க்லேருந்து ப்ராப்பராக யாரும் செக் பண்ணல. அந்த லோன் கொடுத்த லோன் ஆஃபீஸரும் ப்ராப்பராக அதை வேல்யூ பண்ணாமல் விட்டுட்டாங்க. பட் இந்த இடத்துல தப்பு நடந்திருக்கு. அசட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூ ஆயிருக்கு. அதுதான் ஒரு ஒரிஜினல் அந்த அசட்டோட ப்ரைஸ்ல இருந்து அதிகமான வேல்யூ மென்ஷன் பண்றது, அதுதான் ஓவர் வேல்யூட் அசட். இந்த மாதிரி இருக்கிறதால அவங்க கொடுக்குற லோன் ரெக்கவர் ஆகலைன்னா இது அவங்க ரிஸ்க் தானே. ஏன்னா இப்போ நான் அந்த ஹோம் லோன் வாங்கிட்டேன் மக்களே, 15 லட்சம் சொல்லி 15 லட்ச ரூபா வாங்கிட்டேன். ஓகேவா, நான் ரீபேமெண்ட் பண்ணல. அப்புறம் பேங்க் என்ன பண்ணுவாங்க, அந்த ஹோமை வந்து பேங்க் பேர்ல மாத்திப்பாங்க. என்கிட்ட இருந்த ஹோமை அவங்க பேர்ல மாத்திப்பாங்க. சரி, அடுத்து என்ன பண்ணுவாங்க, அதை சேல் பண்ணுவாங்க. சேல் பண்ணி காசாக மாற்றணும்னு நினைப்பாங்க. சேல் பண்ணுறாங்கன்னா பேங்க்குக்கு அப்போ தான் தெரியும் இதோட வேல்யூவே 15 லட்சம் கிடையாது, கூட ஒரு 8 லட்சம் தான் அவங்களால சேல் பண்ண முடியும். அப்போ பாருங்க, அரௌண்ட் 7 lakhs லாஸ் அவங்களுக்கு. இந்த ஓவர் வேல்யூ அசட்டால லோன் ரெக்கவர் ஆகிறதுல 2% குறையும். ஓகேங்களா. அடுத்து இன்ஃப்ளேஷன் அபவுட் ஆகுது நிறைய கண்ட்ரி. நம்ம கண்ட்ரியோட இன்ஃப்ளேஷன், இப்போ இன்ஃப்ளேஷன் எவ்வளோ மக்கள், ஜூன் 2025 எவ்வளோ, 2.1% பார்த்தோம் மானிட்டரி பாலிசி ரிப்போர்ட்ல. ஓகேவா. ஆனால் நம்மளோட டார்கெட் வந்து 4%. இன்ஃப்ளேஷன் டார்கெட் வந்து 4%. அது கம்மியாக தான் வச்சிருக்கோம் நம்ம கண்ட்ரிக்கு. ஓகே, பட் நிறைய கண்ட்ரில வந்து இன்ஃப்ளேஷன் டார்கெட் வந்து அவங்க டார்கெட் அட்டைன் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்லாம் குளோபலாக இருக்கு. ஓகேவா. அடுத்த விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, டெப்ட் சஸ்டைனபிலிட்டி. அப்படின்னா அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அட்வர்ஸ்னா என்ன, பாதகமான, நெகட்டிவ் வேர்டு. இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரன்ஸ். அதாவது இப்போ நீங்க ஒரு ஹோம் லோன் வாங்குறீங்க, யூஎஸ்ல ஒரு லோன் வாங்குறீங்க, அதே யூரோப் கண்ட்ரில ஒரு ஹோம் லோன் வாங்குறீங்க, ரெண்டுத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரன்ஸ் இல்லை, ரொம்ப அப்படியே டிராஸ்டிக்கா இருக்கும். இங்க வந்து மேபி ஒரு 7% இருக்கலாம், இங்க 17% இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறது தான் அட்வர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரன்ஸ். அதாவது இங்க ஒரு ரேட் இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் ரேட் அங்கே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான் இது. ஓகேங்களா. அது கன்சியூமருக்கு வந்து லோன் வாங்கணுன்ற இன்ட்ரெஸ்டே அது தடுக்கும். என்ன அது, இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்டான லோன் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு அட்வர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் க்ரோத்துமே எக்கனாமி அஃபெக்ட் பண்ணு, குளோபல் எக்கனாமி அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அடுத்து மூடி இன்டர்நேஷனல் ரேட்டிங் ஏஜென்சி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஎஸோட சாவரின் ரேட்டிங், யூஎஸோட ரேட்டிங்கை மட்டும் குறைச்சி வச்சிருக்காங்க. ஏன்னா யூஎஸ் வந்து இப்போ இன்ஃப்ளேஷன் அவங்களுக்கு இன்னுமே மாட்ரேட் ஆகலை, இன்ஃப்ளேஷன் இன்னுமே இன்க்ரீசிங்ல தான் இருக்கு. அதே மாதிரி அவங்களோட என்ன சொல்றது, அவங்க ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இங்கே எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனையும் இருக்கு. ஏன்னா குளோபலா இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அவங்க பண்ற எக்கனாமிக் ஆக்டிவிட்டிலாம் நிறைய விஷயம் வந்து லைக் அவங்க கண்ட்ரி மட்டும் பத்தி யோசிக்கிறாங்களே, அது எப்படி குளோபலா அஃபெக்ட் பண்ணி யோசிக்காம பண்றாங்க. ஸோ அதனால மூடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூஎஸோட சாவரின்னா ஒரு கண்ட்ரி, ஒரு கண்ட்ரியை தான் சாவரின் அப்படின்னு சொல்லுவோம், அவங்களோட ரேட்டிங்கை வந்து குறைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா. அடுத்து புரிஞ்சுதா, இது எல்லாமே குளோபல்ல. சரி, இந்த மேப்ல என்ன பார்க்கணும் அப்படின்னா, எந்த டேட்டா பார்த்தா போதும் அப்படின்னா, நான் சொன்னேன்ல குளோபல் ஜிடிபி எவ்வளோ இருக்கும் 2000, இது வந்து 2026க்கு 2026க்கு குளோபல் ஜிடிபி எவ்வளோ சொல்றாங்க இங்க பாருங்க, 3% தான் சொல்றாங்க. ஏஇனா அட்வான்ஸ்ட் எக்கனாமிக்ஸ். அட்வான்ஸ் எக்கனாமிக்ஸ் G7 கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அவங்கள சொல்லலாம். ஆல்ரெடி டெவலப் ஆன எக்கனாமிக்ஸ் அவங்க பாருங்க 1.5% தான் க்ரோ ஆக போறாங்க 2026ல. ஆனா 2025ல வந்து 1.4. ஓகேவா. அடுத்து எமர்ஜிங் மார்க்கெட் எக்கனாமிக்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பாத்தீங்கன்னா இது வந்து 2026ல 3.9% இன்க்ரீஸ் ஆக போறாங்க. எமர்ஜிங்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ், இந்தியா மாதிரி கண்ட்ரிஸ். ஓகேவா. இது வந்து நீங்க குளோபலா என்ன இருக்கு இதை மட்டும் பாருங்க. குளோபலா 3% சொல்றாங்க ஃபினான்ஷியல் 26க்கு. 25க்கு வந்து 2.8. இது யார் சொல்லியிருக்கா, இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா. அடுத்து குளோபல் இன்ஃப்ளேஷன் அது விலைவாசி ஏற்றம். ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் வந்து இது 4 மக்களே, இதுதான் ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ். ஓகேங்களா. ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜா இன்ஃப்ளேஷன் வந்து 4 இருந்தால் ஓகே. இப்போ இந்த பீரியட்லாம் பாருங்க, 2009னா இன்ஃப்ளேஷன் வந்து குளோபலா வந்து 4ல தான் இருந்திருக்கு எல்லா கண்ட்ரிக்கு பார்க்குறப்போ. இப்போ நம்ம 2025ல இருக்கும். 2025ல பாருங்க இங்க இருக்கு, எவ்வளோ இருக்கு, அரௌண்ட் 6 கிட்ட போயிடுச்சு குளோபல் ஆவரேஜ். இந்தியாவில் வந்து இப்போ 2.1 இருக்கு. ஆனால் இவங்க பேசுறது ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ் ஃபார் குளோபல். இங்க பாருங்க, குளோபல் இந்த லெவல் இருக்கு. 2026 வரப்போ அது ஆவரேஜ் குறைய வாய்ப்பு இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்றாங்க. இது வந்து ப்ரெடிக்ஷன். ஓகேவா. இன்ஃப்ளேஷன் வந்து விலைவாசி ஏற்றம். ஓகே. அடுத்து இந்த மேப் பார்த்துட்டோமா. நெக்ஸ்ட் அடுத்து வாங்க டொமஸ்டிக் எக்கனாமிக்கு வரும். டொமஸ்டிக் எக்கனாமியில் என்ன பேசுறாங்க அப்படின்னா, இந்தியாவோட ஆர்பிஐ என்ன சொல்றாங்க,
இந்த ஃபினான்ஸ் இப்போ நடந்த ரீசெண்டாக நடந்த மானிட்டரி பாலிசிலுமே இதே ஜிடிபி growth தான் சொல்லியிருக்காங்க. 6.5% ஜிடிபி growth ஃபினான்ஷியல் 26க்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 25க்கு என்ன சொல்லியிருந்தாங்களோ அதே தான். ஓகேங்களா? 6. இது வந்து இந்த டேட்டா வந்து இந்த ரிப்போர்ட்ல இந்த டேட்டா மேபி இப்போ நீங்க அக்டோபர்ல ஒரு மானிட்டரி பாலிசி நடக்க போகுது, அப்போ பார்த்தீங்கன்னா இது ரிவைஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த ரிப்போர்ட்ல இந்த டேட்டா அதோட முடிச்சுங்க. அது அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, குளோபல் எக்கனாமியில் நடக்கிற பிரச்சனை இந்தியாவை எப்படி அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க பாருங்க. இப்போ குளோபல் எக்கனாமி வந்து ஒரு 1% குறையுது. 100 பேசிஸ் பாயிண்ட்னா ஒரு 100 பேசிஸ் பாயிண்ட்னா 1% மக்களே. 10 பேசிஸ் பாயிண்ட்னா 0.1%, 1 பேசிஸ் பாயிண்ட்னா 0.01%. ஓகேவா? இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மேபி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்குறீங்கன்னா தெரியாமல் இருக்கும். இப்போ குளோபலாக 1% ஜிடிபி growth கம்மியாகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ குளோபல் ஜிடிபி growth வந்து 3% மேலே பார்த்தோமா, சரி 2.9% பார்த்தோம். இது நாளைக்கே வந்து 1.9% மாறுது குளோபல் ஆவரேஜ்னா, அது இந்தியாவோட ஜிடிபியில் 30 பேசிஸ் பாயிண்ட் வந்து குறைக்கலாம். இப்போ அப்படின்னா அர்த்தம் இந்தியாவோட ஜிடிபி growth வந்து முன்ன வந்து 6.5 பார்த்தோம். இப்போ குளோபலாக 1% குறைஞ்சதால இந்தியாவோட ஜிடிபி வந்து 6.2 குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 30 பேசிஸ் பாயிண்ட்னா எவ்வளோ? 30 பேசிஸ் பாயிண்ட்னா 0.3%. இப்போ குளோபலாக 1% குறையின்றப்போ இந்தியாவுக்கு வந்து 0.3% குறையும். புரியுதா? குளோபலாக நடக்கிற எக்கனாமிக் ஷாக் வந்து இந்தியாவே பாதிக்கும். எந்த அளவுக்கு பாதிக்கும்னு பார்த்துங்க. 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து குளோபலாக குறையுதுன்னா இந்தியாவில் வந்து 30 பேசிஸ் பாயிண்ட் குறையும். அடுத்து இன்ஃப்ளேஷன் ஃப்ரண்ட்ல பார்க்குறப்போ கன்சியூமர் பிரைஸ் இன்ஃப்ளேஷன் இதை பொறுத்து தான் நம்மளோட ஆர்பிஐ மானிட்டரி பாலிசியில் இன்ஃப்ளேஷன் இதை வச்சு தான் சொல்றாங்க, முடிவு பண்றாங்க. இன்ஃப்ளேஷன் டாலரன்ஸ் ரேட் அது பாருங்க மேல இருந்திருக்கு. ஆனால் இப்போ நமக்கு ஜூனுக்கான டேட்டா வந்துருச்சு. ஜூன்ல வந்து 2.1% பார்த்துருப்பீங்க நீங்க. ஜூனுக்கான டேட்டா அதை இன்க்ளூட் பண்ணீங்க. மேலே வந்து 6 இயர் லோவா 2.8 வந்துச்சு. இப்போ அதையும் தாண்டி 2.1க்கு வந்துருச்சு. ஏன் குறைஞ்சதுன்னு பார்த்தோம். ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து குறைஞ்சிருச்சு. ஃபுட்டு அந்த உணவுப் பொருட்களுக்கான விலைவாசி ஏற்றம் வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டிமாண்ட் இருக்கிற அளவுக்கு ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு. அதனால வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்கு. இன்ஃப்ளேஷன் ஏன் நடக்கும்? ஜென்ரலா டிமாண்டுக்கு ஏற்ற ப்ரொடக்ஷன் இல்லை போன்றப்ப இன்ஃப்ளேஷன் நடக்கும். நம்ம இன்ஃப்ளேஷன் பற்றி நான் பேசலாம், இன்னும் ஒரு அரை மணி நேரம் பேசலாம். ஸோ அது நம்ம தனியாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதில் பாருங்க இன்ஃப்ளேஷன் பற்றி. ஓகேங்களா? அடுத்து பிசிக்கல் பொசிஷன் பற்றி பேசுங்க. இந்தியாவோட பிசிக்கல் பொசிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பிசிக்கல் பொசிஷன்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் செலவு பண்றாங்களா, அவங்களோட வருவாய் ரெவன்யூல செலவு பண்றாங்க. அதுல வந்து என்ன மாதிரி முன்னெடுப்பு வச்சிருக்காங்க அப்படின்னா, பப்ளிக் டெப்டை வந்து குறைக்கணும்னு எய்ம் பண்றாங்க. பப்ளிக் டெப்ட் தானே நம்ம வாங்குற கடன், கவர்மெண்ட் வாங்குற கடன். அடுத்து பிரைமரி டெபிசிட்டை வந்து குறைக்கணும். டெபிசிட்னா நமக்கு பற்றாக்குறை. அது என்ன பிரைமரி டெபிசிட் அப்படின்னா, பிரைமரி டெபிசிட் பார்க்கறதுக்கு முன்னாடி பிசிக்கல் டெபிசிட் பார்க்கணும். பிசிக்கல் டெபிசிட்னா இங்க இப்போ சொல்றோம். பிசிக்கல் டெபிசிட்னா ஒன்றும் இல்லை. பிசிக்கல் டெபிசிட்னா இப்போ கண்ட்ரி டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஒரு கண்ட்ரி செலவு பண்ண போகிறது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்னு சொல்லலாம். ரெசிப்ட்ஸ்னு வச்சுங்க, எக்ஸ்க்ளூடிங் பாரோவிங். அதாவது என்னன்னா, இப்போ ஒரு கண்ட்ரி வந்து செலவு பண்ண போகிறது எவ்வளோனா, ஒரு 100 lakh crore 100 லட்சம் கோடி வந்து செலவு பண்ண போறாங்க அந்த ஃபினான்ஷியல் இயர்ல. ஓகேங்களா? எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போறாங்க. ஆனா அந்த கண்ட்ரிக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கு அப்படின்னா, ஒரு 70 lakh crore தான் வந்திருக்கு. ஓகேவா? அவங்க கடன் வாங்காம வந்த வருவாய் இது. கடன் வாங்கினதால மேபி இன்னும் ஒரு 30 lakh crore கடன் வாங்கினா ஈக்குவலா வந்துடும். இங்க ஜெனரலா புரிஞ்சுங்க, இந்த நம்ம இந்தியா வந்து இந்த பினான்சியல் 100 lakh crore செலவு பண்ண போறாங்க. ஆனா நமக்கு கண்ட்ரிக்கு வந்த வருமானம், அதான் ரெசிப்ட்ஸ் சொல்லுவாங்க, வருமானம் வந்து 70 லட்சம் கோடி. அப்ப அந்த 30 லட்சம் கோடி டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த 30 லட்சம் கோடி தான் பிசிக்கல் டெபிசிட். புரியுதா? பிசிக்கல் டெபிசிட் இஸ் a excess of total expenditure of a government over its non-debt receipts. கடன் இல்லாம வர வருவாய்க்கும் கவர்மெண்ட் எவ்வளவு செலவு பண்ண போறாங்க எக்ஸ்பெண்டிச்சருக்கும் டிஃபரன்ஸ் தான் பிசிக்கல் டெபிசிட். சரி, அப்போ பிசிக்கல் டெபிசிட் முடிஞ்சதா? பிரைமரி டெபிசிட் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பிசிக்கல் டெபிசிட் நம்ம பார்த்துட்டோம். பிசிக்கல் டெபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ். அது என்னன்னா, இப்போ பிரைமரி டெபிசிட் இதான். பிசிக்கல் டெபிசிட் என்னது? இப்போதானே சொன்னோம், டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெசிப்ட் எக்ஸ்க்ளூடிங் பாரோவிங். இதுதான் பிசிக்கல் டெபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ். கவர்மெண்ட் வாங்கின லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்கல்ல, அதை வந்து பிசிக்கல் டெபிசிட்ல இருந்து கழிச்சுட்டா அதுதான் பிரைமரி டெபிசிட், முதன்மையான பற்றாக்குறை. அந்த பற்றாக்குறையை குறைக்கணும்னு கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்றாங்க. மக்கள் இது ஏதாவது பர்டிகுலரா பாயிண்ட்ல இதை கொஞ்சம் வேகமா சொல்லிட்டீங்க, இல்லை இது புரியல அப்படின்னா தயவு செஞ்சு மென்ஷன் பண்ணுங்க, நான் திருப்பி கூட எக்ஸ்பிளைன் பண்றேன்.
இல்லை தனியாக அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை மட்டும் தனி வீடியோவை போடுறேன். ஓகேவா? பிரைமரி டெபிசிட்டை குறைக்கணும்னு கவர்மெண்ட் எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் டு ரெவன்யூ ரேஷியோ ரிமைன் ஹை. ஓகேவா? அதாவது என்னன்னா, நம்ம ரெவன்யூ நம்மளுக்கு வருது இல்லை, நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் இப்போ 100 ரூபாய் ரெவன்யூ வருதுன்னா அதில் வந்து எவ்வளோ வந்து நீங்கள் லோன் வாங்கினதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ணுவீங்களா? இப்போ 20 ரூபா பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா அதுதான் இன்ட்ரெஸ்ட் டு ரெவன்யூ ரேஷியோ. அதாவது நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்க உங்கள் வந்து வருவாயில், அதுதான் இன்ட்ரெஸ்ட் டு ரெவன்யூ ரேஷியோ. அது அதிகமாக இருக்குது, அதை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. அது எப்படி குறைக்க முடியும்? நீங்கள் கடன் கம்மியாக வாங்கினா தான் நீங்கள் கட்டுற இன்ட்ரெஸ்ட்டுமே குறையும். அப்போ கடன் கம்மியாக வாங்கணும். இந்தியாவோட டெபிசிட் கவர்மெண்ட்டுக்கு ஜென்ரலாக என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம டெப்ட்டும் குறைக்கணும், டெப்ட் கடனும் கம்மியாக வாங்கணும், நம்மளோட பற்றாக்குறையும் குறைக்கணும். புரியுதா? பற்றாக்குறை எப்படி குறையும்? நீங்க வந்து தேவையில்லாத செலவெல்லாம் குறைச்சிங்கன்னா பற்றாக்குறை குறைஞ்சிரும். டெப்ட் எப்படி குறையும்? டெப்ட் எப்படி குறையும்? நீங்க புதுசாக லோன் வாங்கக்கூடாது. புதுசாக லோன் வாங்க முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் லோன். இதை நோக்கி தான் கவர்மெண்ட் ஓடிட்டு இருக்கு. இந்த பட்ஜெட்ல வந்து நம்ம பிசிக்கல் டெபிசிட் பார்த்தோம்ல, 4.4% வந்து பிசிக்கல் டெபிசிட் குறைக்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சிருக்காங்க. அதை பார்த்தோம்ல பட்ஜெட்ல, ரீகால் பண்ணீங்க. அடுத்து என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க? பிசிக்கல் கன்சாலிடேஷன் தான் நான் சொன்னது. டெப்டை குறைக்கணும், பிசிக்கல் டெபிசிட்டை குறைக்கணும். அதை நோக்கி கவர்மெண்ட் ஓடிட்டு இருக்கு. பெட்டர் எக்ஸ்பெண்டிச்சர் குவாலிட்டி. எக்ஸ்பெண்டிச்சர் எதுக்கு தேவையோ, எந்த விதத்துல நம்ம எந்த செக்டாருக்கு முதன்மையா செலவு பண்ணணுமோ அதுக்கெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் முதல்ல பண்ணணும். அதுதான் பெட்டர் எக்ஸ்பெண்டிச்சர் குவாலிட்டி. அண்ட் கிரெடிபிள் பிசிக்கல் ஆங்கர்ஸ். நம்பகமான வருவாய் வந்து கவர்மெண்ட்டுக்கு வருதான்றதை நம்ம பார்த்து சொல்லிட்டு இருக்கணும். அதை வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். புரியுதா? இந்த இம்ப்ரூவ்மெண்ட்னா கவர்மெண்ட் ஜென்ரலா பிசிக்கல் கன்சாலிடேஷன் என்னன்னா, டெப்டை குறைக்கணும், கடனை குறைக்கணும், நம்மளுக்கு இருக்கிற நிதி பற்றாக்குறையே குறைக்கணும். அதுதான் பிசிக்கல் டெபிசிட். இதை குறைச்சிட்டாவே நம்ம நல்லா வளர்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். தேவையில்லாததுக்கு செலவு பண்ணக்கூடாது, தேவையில்லாத கடனும் வாங்கக்கூடாது. ஓகேவா? நம்ம வருவாயை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து கவர்மெண்ட் டெப்ட் மெயின்லி ரூபி டினாமினேட்டட். அப்படின்னா என்னன்னா, பேஜ் ரொம்ப கம்மியா இருக்கா? சரி. கவர்மெண்ட் டெப்ட் இப்போ இந்தியா வந்து கடன் வாங்குறது மக்களே. கடனை இப்போ ஒரு 100 lakh crore வந்து கடன் வாங்குது. இந்த கடனை எங்கிருந்து வாங்குவாங்க? வேர்ல்டு பேங்க், IMF, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், இந்த மாதிரி நிறைய இருக்கு, எக்ஸெட்ரா. ஓகேங்களா? இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் படிப்பீங்க. இவங்க கிட்ட இருந்து வாங்குற லோன் மோஸ்ட்லி எப்படி இருக்கும்? அந்த பேஸ்கெட் ஆஃப் கரன்சியில் வாங்குவோம். US டாலர்ஸ், சைனீஸ் ரென்னன்பி, ஜாப்பனீஸ் எண்ணு, ஓகேங்களா, பிரிட்டிஷ் பவுண்ட் ஸ்டெர்லிங் இப்போ தூக்கிட்டாங்க பேஸ்கெட் ஆஃப் கரன்சிலேருந்து. அடுத்து இது யூரோ. ஓகேவா? இந்த மாதிரி கரன்சிலாம் ஜென்ரலாக யூஎஸ் கரன்சியில் லோன் வாங்குவாங்க. ஆனால் கவர்மெண்ட் என்ன ஃபோக்கஸ் பண்ணாங்க? ருப்பியிலே லோன் வாங்கலாம்னு யோசிக்காங்க. ஏன்னா இப்போ நீங்கள் லோன் வாங்கினதை ரீபேமெண்ட் பண்ணணும். நாளைக்கு நீங்கள் லோன் வாங்கிட்டு அதை கட்டாமல் இருப்பீங்களா? கட்டுவீங்க இல்லை. இப்போ ரீபேமெண்ட் பண்ணுறப்போ இந்த ரூபாயிலே திருப்பி ரீபேமெண்ட் பண்ணால் நம்மளுக்கு பிரச்சனை கம்மி. இப்போ நீங்கள் US டாலர்ஸ்க்கும் இந்தியன் ருப்பிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்னு ஒன்று இருக்கும். அது நாளை பின்ன வந்து அது சேஞ்ச் ஆச்சுன்னா இந்தியா ரீபேமெண்ட் பண்ணுறப்போ ரிஸ்க்கு. ஏன்னா நாங்கள் அதிகமாக கொடுத்து ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து இருங்க, ஒரே நிமிஷம், இதை புரியணும்னா ஒரே நிமிஷம் மக்களே. RBI சைட் போனீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, இதில் எங்கே 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 இருக்கு என்னடா காணும்? இது இருக்கு பாருங்க, எக்ஸ்சேஞ்ச் ரேட் போட்டாங்க. இப்போ ஒரு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு வந்து 87 ரூபாய் 61 பைசா இருக்கு. ஓகேவா? அப்போ 87 ரூபாய் 61 பைசா கொடுத்தா அவங்களுக்கு $1 கொடுப்பான். அப்போ நீ ஒரு $10 கட்டணும் அப்படின்னா 10 × 87 870 ரூபாய் நீ கட்டணும். கட்டினாதான் உனக்கு அந்த $10 அவன் கட்டுற மாதிரி ஈக்குவல். அப்போ இன்னைக்கு இதுவே நாளைக்கு வந்து 90 ரூபாய் ஆச்சுன்னு வச்சுக்க, நீ அதிகமாக கொடுக்கணும். அதுதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இந்த மாதிரி பிரச்சனை நீ ருப்பியிலே லோன் வாங்கினா வராது இல்லை. அதனாலதான் கவர்மெண்ட் டெப்ட் மெயின்லி ரூபி டினாமினேட், ருப்பியிலே லோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா இது? நெக்ஸ்ட் போயிடுமா? ஓகே, எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இதுல. ஓகே, அடுத்த ஸ்லைட் போயிடுவோம் மக்களே. புரிஞ்சுதா? ருப்பியிலே லோன் வாங்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் நினைக்கிறாங்க. இது வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிஸ்க்கை தடுக்கும். அடுத்து இந்த மேப்ல என்ன பார்க்கணும் அப்படின்னா, டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ. டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோனா ஒன்றும் இல்லை, உங்களோட ஜிடிபி, உங்கள் கவர்மெண்ட் இந்தியாவோட ஜிடிபி எவ்வளோ 6.5% சொல்கிறாங்க. வேல்யூவாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 50 lakh crore வச்சுங்களேன். அதில் 81% பார்த்தீங்கன்னா நீ வாங்கின கடனை வச்சு தான் அந்த வருவாய் வந்திருக்கு. அதாவது
நீ சரி 100 lakh crore கரெக்டாக இருக்கும். 100 lakh crore மக்களே உங்களோட ஜிடிபி, அதில் 81.3 lakh crore வந்து கடன் வாங்கியிருக்கான்னு அர்த்தம். புரியுது? கடனே அவ்வளோ வாங்கியிருக்க. புரியுதா? டெப் டு ஜிடிபி ரேஷன் அதான். நீ உன்னோட ஜிடிபியில் எவ்வளோ அமௌண்ட் வந்து கடனை பேஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? கடனால வந்திருக்கு, அவ்வளோ கடன் வாங்கியிருக்க. புரியுதா? அதுதான் டெப் டு ஜிடிபி ரேஷன். இவ்வளோ இருக்கிறது வந்து நல்ல விஷயம் கிடையாது. ரஷ்யாலாம் பாருங்க ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம இது குறைக்கணும். ஓகேங்களா? இதை குறைக்கணும். ஏன் குறைக்கணுன்றது புரிஞ்சுக்கங்க. ஏன்னா நீ நிறைய கடன் வாங்கி விஷயம்லாம் பண்ணி ஜிடிபி இன்க்ரீஸ் பண்ற, அதுக்கேற்ற அது கடன் நிறைய வாங்கிட்டே மட்டும் இருக்கக்கூடாது இல்லை, அது பிரச்சனை. பிரைமரி பேலன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா ஒன்றும் இல்லை மக்களே. பிரைமரி பேலன்ஸ்ன்றப்போ ஒரே நிமிஷம் ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருந்தேன். இந்த ஸ்லைடில் வச்சாங்க, சாரி மக்களே ஒரே நிமிஷம். முதன்மையான அவங்களுக்கு வர வேண்டிய வருமானத்திலே நிற்கிற பேலன்ஸ் தான். கீழே ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருந்தேன், அதை வச்சு சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதாவது பிரைமரி பேலன்ஸ்ன்றது ஜென்ரலாக எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்ண போகிறாங்க. கவர்மெண்ட் வந்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்ண, அவங்க வந்து இந்த ஃபினான்ஷியலில் எவ்வளோ செலவு பண்ண போகிறாங்கன்றக்குள்ள அது மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போகிறாங்க அப்படின்றப்ப அதில் கனெக்ட் பண்ண, அதை மட்டும் வச்சு கனெக்ட் பண்ணுறப்ப கிடைக்கும்ல, அதுதான் பிரைமரி பேலன்ஸ். முதன்மையான அவங்களுக்கு இருக்கிற பற்றாக்குறை அது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், அதாவது 2.3% நம்ம கிட்ட இல்லை, கம்மியாக இருக்குது. நெகட்டிவ் இந்த சென்ஸ் என்னன்னா, நம்மகிட்ட 2.3% வந்து பற்றாக்குறையாக இருக்குது. இப்போ அர்ஜென்டினா கண்ட்ரிலாம் பாருங்க, நிறைய கண்ட்ரிக்கு பிரைமரி பேலன்ஸ் வந்து இருக்கதான் செய்யும். அதாவது என்னன்னா, அப்ப என்ன அர்த்தம், நீ நிறைய இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கட்டிட்டு இருக்க லோன் வாங்கினதுக்கு. உன்னுடைய செலவுல நீ பண்ற செலவு ஓகே, ஆனா அந்த செலவுல இன்ட்ரெஸ்ட் மட்டுமே நீ நிறைய கட்டிட்டு இருக்கிறது குறிக்குது. இப்போ 2.3% எக்ஸ்ட்ரா இருக்கணும் பிரைமரி பேலன்ஸ் வந்து, அது பார்த்துங்க. அடுத்து வேற விஷயம் என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் டு ரெவன்யூ ரேஷியோ. உன்னோட ரெவன்யூல இப்போ 100 ரூபாய் உனக்கு வருவாய் வருது, அதை 24.3 ரூபாய் வந்து நீ இன்ட்ரெஸ்டே கட்டிட்டு இருக்கன்னு சொல்றாங்க. இதுதான் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் டு ரெவன்யூ ரேஷியோ. புரியுதா? இது சிம்பிள், உங்களுக்கு புரிஞ்ச. 100 ரூபாய் 24.3 ரூபாய் வந்து நீ வந்து இன்ட்ரெஸ்டே கட்டிட்டு இருக்க வாங்கின லோனுக்கு. ஓகேவா? அடுத்து எக்ஸ்டர்னல் செக்டார் போயிடுவோம். இந்தியாவோட எக்ஸ்டர்னல் செக்டார்ல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு. கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னா ஒன்றும் இல்லை, ஒரு கண்ட்ரியோட, இப்போ ஒரு கண்ட்ரின்றப்போ இம்போர்ட்டும் பண்ணுவாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்னா நமக்குள்ள ஏற்றுமதி. இம்போர்ட்னா அது இறக்குமதின்றப்போ நீ காசு கொடுத்து பொருளை வாங்குவ. இது ஒரு நெகட்டிவ் மாதிரி வச்சுக்கோ. ஏன்னா உன் நீ வந்து காசை கொடுத்து பொருளை வாங்கணும், உங்ககிட்ட காசு வெளில போகுது. ஏற்றுமதின்றப்போ நீ உன் பொருளை வெளியில விற்கிற, அவங்க உங்ககிட்ட காசு கொடுப்பான். அப்போ இது பிளஸ் மாதிரி வச்சுங்க. இது நம்ம கண்ட்ரிக்கு நல்லது. அப்போ எப்பவுமே ஒரு கண்ட்ரி ஏற்றுமதி நிறைய பண்ணணும், அப்போதான் நல்லது. ஏன்னா நிறைய காசு உள்ள வரும் அவனுக்கு, அவன் பொருளை வித்துருவான். இப்போ இந்தியா வந்து ஒரு டிஃபென்ஸ் ப்ராடக்ட் ரெடி பண்ணுது, அதை வெளியே சேல் பண்ணுதுன்றப்போ இந்தியாவுக்கு காசு வரும், கேஷ் வரும். இது பிளஸ். புரியுதா? ஆனா இறக்குமதி பண்றப்போ நீ உன் காசை கொடுத்து வாங்குவ, உன்னோட காசு போகுது, அதனால மைனஸ். இதை சொல்றதுதான் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட். அதாவது என்னன்னா, ஒரு கண்ட்ரியோட டோட்டல் இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், கூட்ஸ் மட்டும் இல்லாம சர்வீசஸ்மே நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அதாவது இப்போ ஐடி சர்வீஸ் பார்த்தோன்னா, இப்போ டிசிஎஸ் வந்து இந்தியாவோட பிராண்டு, ஹெச்எல் எடுத்துங்க, ஹெச்எல் ஓகே இந்தியாவோட பிராண்டு தான். சரி, சிடிஎஸ் இருக்காங்க. சிடிஎஸ் வந்து நம்ம இந்தியன் ஆரிஜின் கிடையாது, அவங்களுக்கு ஐடி சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம். புரியுதா? அதுக்கு நம்ம காசு கொடுக்குறாங்கல்ல, அப்போ இதுல வர்றதும் எக்ஸ்போர்ட் தானே, இதுல வர்றது நம்மளுக்கு வருவாங்க தானே, அந்த ஐடி சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதால. அப்போ ஒரு கண்ட்ரி பண்ற டோட்டல் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், டோட்டல் இம்போர்ட், அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல அவங்க பண்ற இம்போர்ட் எவ்வளவு வந்து இறக்குமதி பண்ணிருக்காங்க, எவ்வளவு ஏற்றுமதி பண்ணிருக்காங்க, ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தான் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட். இது என்ன சொல்றாங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் 25க்கு 0.56% ஆஃப் ஜிடிபி. நம்மளோட ஜிடிபி வந்து இப்போ 100 lakh crore அப்படின்னா அதில் 0.6% வந்து நம்மளுக்கு கம்மியாக, அது வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டாக இருக்கு. கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னா என்ன அர்த்தம், நம்ம நிறைய இறக்குமதி தான் பண்ணிட்டு இருக்கோம் ஏற்றுமதியை கம்பேர் பண்றப்போ. புரியுதா? 0.6% வந்து நம்மளுக்கு வந்து பற்றாக்குறையாக தான் இருக்கு ஏற்றுமதி இறக்குமதி கம்பேர் பண்றப்போ. அதுதான் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னா பற்றாக்குறை. Q4க்கு மட்டும் பார்க்குறப்போ, இப்போ ஃபினான்ஷியல் இயரில் வந்து Q1 ஒன்று இருக்கும், ஏப்ரல் இருந்து ஜூன். இது வந்து Q1. Q2 ஒன்று இருக்கும்,
ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இது Q2. Q3 அக்டோபர், நவம்பர், டிசம்பர். Q4 ஜான் டு மார்ச். இந்த ஜான் டு மார்ச் முடிஞ்சதுல Q4 இப்போ முடிஞ்ச ஃபினான்ஷியல் இயர்ல அதுல மட்டும் சர்ப்ளஸா இருந்திருக்கு 1.3. அப்படின்னா அர்த்தம் நிறைய ஏற்றுமதி பண்ணிருக்கோம். அதாவது நம்ம நிறைய ஏற்றுமதி பண்ணிருக்கோம், எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம் கம்பேர்ட் டு இறக்குமதி. அதாவது 150 ரூபா வெளியே பொருளை 150 ரூபா பொருளை வெளில வித்துருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு தான் நம்ம பொருளை காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். அப்ப நம்ம கிட்ட 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. புரியுதா? நம்ம பொருளை வித்துருக்கோம் மக்களை வெளியே 150 ரூபாய்க்கு, நம்ம வாங்கினது 100 ரூபாய்க்கு தான். அப்ப 50 ரூபாய் நம்மளுக்கு வருமானம் வந்திருக்கு. அதுதான் சர்ப்ளஸ். ட்ரேட்ல நடக்கிற சர்ப்ளஸ். அது Q4ல மட்டும்தான் சர்ப்ளஸ் சொல்றாங்க. டோட்டல் ஃபினான்ஷியல் இயருக்கு 0.6%. அடுத்து இது இந்த சர்ப்ளஸ் எதனால நடந்தது அப்படின்னா சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ். சர்வீஸ் தான் மக்களே. நம்ம இந்தியாவில் நிறைய ஐடி சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம். நிறைய ஐடி, HCL இருக்கு, TCS இருக்கு, இன்ஃபோசிஸ் இருக்கு, விப்ரோ இருக்கு, அசென்சர் இருக்கு, சிடிஎஸ் இருக்கு, இன்னும் எக்கச்சக்க இந்த மாதிரி ஐடி சர்வீஸ் நிறைய ப்ரொவைட் பண்றல. எங்க பாரு ஐடி பார்க்ஸ் இருக்குல்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே. ஸோ அதனால நடக்கிற எக்ஸ்போர்ட்ஸ் நம்மளுக்கு அதனாலதான் இந்த சர்ப்ளஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ரெமிட்டன்ஸ்னா இன்வெர்ட் ரெமிட்டன்ஸ்னா ஃபாரின்ல இருந்து கரன்சி இங்க வர்றது இன்வெர்ட் ரெமிட்டன்ஸ். நம்ம நாட்டுல இருந்து கரன்சி வெளியே போடுதுன்னா அது அவுட் ரெமிட்டன்ஸ். ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போறது ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா அடுத்த விஷயம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நெட்டுனா நமக்கு இப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றப்போ இப்போ இந்தியா இருக்காங்க. இந்தியாவில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னா ஒரு ஃபாரின்ல இருக்க ஒரு கம்பெனி, எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், அடிடாஸ் வச்சுங்க, அடிடாஸ் ஷூஸ். ஓகேவா? அடிடாஸ் ஷூ இந்தியா ஆரிஜின் கிடையாது, யூகே ஆரிஜின் வச்சுங்க. யூகே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், யூகே ஆரிஜின். அவங்க இந்தியாவில் சென்னைக்கு சென்னையில் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அடிடாஸ் ஷோரூம் சென்னையில் ஓப்பன் பண்ணுறாங்க. அதே பேரில் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுக்கு இந்தியா கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருது. இது வழியாக இங்கே ஷூஸை சேல் பண்ணுவாங்க. அங்கே ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். அந்த ரெவன்யூ வச்சு நம்மளுக்கு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுவாங்க, அவங்களுக்கும் வருமானம் கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணுறது தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின்ல இருக்கிற ஒரு என்டிட்டி, இது மேபி ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு இண்டிவிஜுவல் கூட இந்த பிஸ்னஸை பண்ணலாம், ஒரு இண்டிவிஜுவல் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நடக்கிறது தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல பாருங்க, இது எவ்வளோ இது பில்லியன்ஸ்ல சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டேட்டா எதில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலையே. அதாவது பில்லியன் தான் இது. 1 பில்லியன் குறைஞ்சிருக்கு. போன ஃபினான்ஷியல் 10.2 இருந்தது, 1 குறைஞ்சிருக்கு. ஆனா இது நெட்டுன்னு சொல்றாங்க. நெட்டுனா என்னன்னா இப்போ இந்த மாதிரி இப்போ வந்துருச்சு மக்களே. யூகேல இருக்கிற அடிடாஸ் கம்பெனி இங்க வந்துருச்சு. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அது மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரும் இந்தியாவில் இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? இப்போ இந்தியாவில் என்னங்க சொல்லலாம்னா இப்போ வேற எதுவும் ஷூஸ்ன்னு வச்சுங்க. இப்போ என் பிரான்ச் இங்க மட்டும் இருக்குமா? நான் என்ன பண்ணுவேன், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியாவில் போயிட்டு என்னோட பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ணேன், ஷூஸ் கம்பெனி. இப்போ அங்க இருக்கிற கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவ் வாங்கி அங்க நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். அப்போ இந்தியாவில் இருக்கவங்க வெளிலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான். அப்போ இதுவும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்தியாவுக்குள்ள எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, இந்தியா வெளில எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வெளியே போயிருக்கு, இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தான் நெட்டு. இப்போ கிராஸ்ன்றப்போ மொத்தமா எவ்வளவு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குன்ற மீனிங். நெட்டுன்றப்போ எவ்வளவு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, அதே சமயத்துல இந்தியாவில் இருக்கிற பர்சன் அவர் வெளில பண்ணிருப்பாருல, அதுன்னு வெளில போயிருக்கு. இது ரெண்டுத்தையும் அழிச்சோம்னா வர்றதுதான் நெட்டு. அது மட்டும் இல்லாம இப்போ சில ஆல்ரெடி பண்ண ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வெளில போகும். இப்போ எக்ஸாம்பிள் KFC இருக்கு, சில ஆஃபீஸ் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்கன்னா அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் க்ளோஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி எவ்வளவு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது, எவ்வளவு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வெளில போகுது, எவ்வளவு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு, இதுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் நெட்டு. அந்த நெட்டு பாத்தீங்கன்னா போன ஃபினான்ஷியல் இயருக்கு இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு கம்மியா இருக்கு. அரௌண்ட் பாருங்க எவ்வளவு பர்சன்டேஜ், 10.2 பில்லியன் இருந்தது, இப்போ 1 பில்லியன் தான் வந்திருக்கு. அப்ப நிறைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வெளியும் போயிருக்குன்ற குறிக்குது. ஓகேவா? ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அதே தான். இப்போ இந்தியாவோட ஷேர் மார்க்கெட் இருக்குல்ல, BSE NSE, அந்த BSE NSEல வெளிநாட்டில் இருக்கிற பர்சனோ வெளிநாட்டில் இருக்கிற இண்டிவிஜுவலோ அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அதுதான் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். அந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க 44.6 பில்லியனா இருந்தது, இப்போ 3.3 குறைஞ்சது. இதுவுமே குறைஞ்சது. இது ஏன் குறைஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியும். டிசம்பர்ல ஜனவரியில தான் ட்ரம்ப் வந்தார். ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா அவர் பண்ண விஷயத்தெல்லாம் பார்த்து நம்ம இந்தியாவுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எந்த ஃபாரின்காரனும் இன்ட்ரெஸ்டே காட்டல. ஏன்னா இந்தியாவில் நிறைய டேரிஃப் போட போறேன்னு சொன்னாரு. அங்க போய் இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு நல்லது இல்லைன்ட்டு இங்க இருக்கிற ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க.
இதனால தான் இது குறைஞ்சது இருக்கு. ஓகே, மேபி நெக்ஸ்ட் ஃபினான்ஷியலில் இன்க்ரீஸ் ஆகும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அடுத்து எக்ஸ்டர்னல் இசிபினா எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங் டு இந்தியா அப்படின்னா ஒன்றும் இல்லை மக்களை, வேகமாக சொல்கிறணும். யாருக்காச்சும் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம திருப்பி செகண்ட் வீடியோ போடுவோம்ல, நான் இன்னும் கூட ஸ்லோவாக சொல்லுவேன். நான் சொல்கிறது புரிஞ்சிரும்ன்றதை நான் ரொம்ப என்ன சொல்கிறேன், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எக்ஸாம்பிளேஷன் தான் சொல்கிறேன். அதனால தான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங்னா ஒன்றும் இல்லை மக்கள். இப்போ நான் இந்தியாவில் இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். அடுத்து ஸ்ரீராம் ப்ரோ இருக்கார், அவங்க எல்லாம் கம்பெனி வச்சுருக்காங்க. இப்போது அவங்க வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க முடியுமா அப்படின்றது சில கம்பெனிக்கு தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அப்ரூவல் பண்ண மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸால் அப்ரூவல் பண்ணப்பட்ட கம்பெனி வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறாங்கல்ல, வெளிநாட்டிலேருந்து பாரோ பண்ணுறாங்கல்ல, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது, ஜென்ரலாக பாரோன்னு தான் சொல்லுவோம் இவங்க மீனிங். வெளிநாட்டிலேருந்து லோனாக வாங்குறதோ இல்லை பாரோ பண்ணுறதோ அதுதான் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங். அந்த மாதிரி இந்திய கவர்மெண்டால் அப்ரூவ் பண்ணப்பட்ட என்டிட்டிஸ் வெளிநாட்டிலேருந்து வாங்கின டோட்டல் பாரோவிங்ஸ் அது எவ்வளோ க்ரோ ஆயிருக்குன்னா 18.4% இருக்கு. 18.4 பில்லியனாக இருந்திருக்கு. ஓகேவா? 3.3 இருந்தது, இப்போ 18.4 மாறி இருக்கு. ஓகேவா? அடுத்து நான் ரெசிடென்ட் டெபாசிட்ஸ். நான் ரெசிடென்ட்னா யார் மக்களே? இந்தியாவை சேர்ந்த இந்தியா ஆரிஜினை சேர்ந்த ஒரு பர்சன் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காகவோ ஓகேங்களா ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளில போய் செட்டில் ஆயிடுறாரு. இப்போ யூஎஸில் போய் செட்டில் ஆயிடுறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அருண்குமார் சார் இப்போ யூஎஸில் போய் செட்டில் ஆகிட்டார். இந்தியாவை சேர்ந்தவர் தான், யூஎஸில் போய் செட்டில் ஆகிட்டார். ஓகேங்களா? இப்போ இவர் இங்கே இந்தியாவில் இருக்கிற அக்கௌண்ட் இந்தியன் பேங்க்ல, இந்தியா ஆரிஜினில் இருக்கிற பேங்க்ல, எஸ்பிஐ அந்த மாதிரி இருக்கிற பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி அவர் பண்ண டெபாசிட்ஸ் பண்ணுறதா நான் ரெசிடென்ட் அவங்க பண்ணுற டெபாசிட்ஸ். அந்த டெபாசிட்ஸ் மட்டுமே அது நிறைய அக்கௌண்ட் இருக்குது. என்ஆர்ஓ இருக்குது, என்ஆர்இ இருக்குது, எஃப்சிஎன்ஆர் இருக்குது. இதெல்லாம் பேங்கிங் அவேர்னஸ் கிளாஸில் சூப்பராக டீச் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இங்கே சொன்னோம்னா இது ஒரு 1 hour எடுக்கும். ஸோ அதனால் மட்டும்தான் நான் சொல்லலை, பேங்கிங் சீரீஸ் நம்ம போடுறப்போ அதை பார்த்தேன். எஃப்சிஎன்ஆர் இருக்குது. இதில் இருக்கிற டெபாசிட்ஸ் க்ரோ ஆகிருக்கு 16.2%. ஓகே, 16.2 பில்லியன். ஓகேவா? அடுத்து இது பார்த்துட்டுமா அந்த டேபிள். அடுத்த விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இங்கே என்னாச்சு, அடுத்து இந்தியாவோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். நிறைய கிரிக்கெட்டை அதனால் இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை. ஃபாரின் இந்த டேபிள் என்ன சொல்லுது, மவுஸை காணும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ், இந்தியாவோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் கரண்ட்டாக என்ன இப்போ ஜூனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் நம்ம நெக்ஸ்ட் ஒரு 11.5 மந்த்துக்கு தேவையான மணியை வாங்குற அளவுக்கு நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ க்ரூட் ஆயில் வாங்கணும். க்ரூட் ஆயில் எதெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம், நம்ம யூஎஸ் டாலர்ஸ் கொடுத்து தானே வாங்கிட்டு இருக்கோம். யூஎஸ் டாலர்ஸ் பேஸ்கெட் ஆஃப் கரன்சியாக தான் வாங்கிட்டு இருக்கோம். க்ரூட் ஆயில் தான் முக்கியமானது நம்மளுக்கு. ஒரு பெட்ரோல் டீசல் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஃபர்ஸ்ட் விஷயமா தேவைப்படுது. அப்போ நம்ம இந்தியா கண்ட்ரிக்கு நெக்ஸ்ட் 11.5 மந்த்துக்கு என்ன வாங்க தேவைப்படுதோ அதெல்லாம் வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட காசு இருக்கான். அதுதான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அவ்வளோ இருக்குன்னு சொல்றாங்க. ஃபெமா ஆக்ட் 1999. ஓகேவா? ஃபெமா ஆக்ட் அதை நோட் பண்ணிக்கணும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வரப்போ அந்த இதை நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? புரியுதா? இது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்பப்போ மாறும், பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க 11.6 கிட்ட போயிருக்கு மார்ச் 2000. அவ்வளோ ரிசர்வ் நம்ம கிட்ட இருந்திருக்கு. இப்போ பாருங்க 9 போயிருக்கு. 9 மந்த்துக்கு தான் வாங்க முடியுற அளவுக்கு இருந்திருக்கு. இப்போ 11.5 மந்த்துக்கு இந்தியாவுக்கு அடுத்த 11.5 மந்த்துக்கு இந்தியாவுக்கு தேவையான பொருளை வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட ரிசர்வ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் என்னென்ன நடந்திருக்கு, இந்தியாவோட ஃபினான்ஷியல் மார்க்கெட் மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட் இருக்குல்ல, அதில் என்னென்ன சேஞ்சஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்குன்னு பார்க்குறோம். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஐஎன்ஆர் ஷார்ப் மூவ்மெண்ட். ஐஎன்ஆ இந்தியன் ருப்பி தான். இந்தியன் ருப்பி பார்த்தீங்கன்னா நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிப்ரவரி வரைக்கும் டிப்ரிஷியேட் ஆயிருந்தது. அதாவது $1 இந்திய ரூபாய் மதிப்பு பிப்ரவரி வரைக்கும் டிப்ரிஷியேட் தான். டைம் பீரியட் பொறுத்தோட வேல்யூ குறையிறதா டிப்ரிஷியேஷன். பட் மார்ச் ஏப்ரல்லாம் அப்ரிஷியேட் ஆச்சு. மார்ச் ஏப்ரல் அப்ரிஷியேட் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்மளோட மதிப்பு கூடி இருக்குன்னு சொல்ல வராங்க. ஓகேவா? அது கீழே ஒரு மேப்ல இருக்கும், அதை காட்டுறேன். அடுத்து மார்கன் ஸ்டான்லி கேபிட்டல் இன்டர்நேஷனல், அதுதான் எம்எஸ்சிஐ, எமர்ஜிங் மார்க்கெட் இண்டெக்ஸ். இது ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு கண்ட்ரிலும் இருக்கிற, இப்போ இந்தியாவோட பிஎஸ்சி இருக்கு, ஷேர் மார்க்கெட் இருக்குல்ல, என்எஸ்சி இருக்கு. இதுல நிறைய பேர் ஷேர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல நார்மல் ஈக்விட்டி ஷேர்ஸ்னு இருக்கும். ஈக்விட்டி ஷேர்ஸ்னா ஒன்றும் இல்லை, அவங்க வாங்குற ஷேர் இப்போ இப்போ எப்படி சொல்லணும்னா, இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஷேர் இருக்கு மக்களே, நான் வாங்கியிருக்கேன். ஒரு ஷேர் ப்ரைஸ் ₹100. ஓகேவா? என் ஃப்ரெண்டு வாங்கியிருக்காரு, அவரும் ஒரு ₹100. அவர் ஒரு 10 ஷேர் வாங்கியிருக்காரு. சரி, ஓகே, ஒரு ₹1000.
வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் வாங்குறாங்க. இதில் வந்து அவங்க வாங்குற ஷேர் வந்து நார்மல் ஷேராக இருக்கும், ஈக்விட்டி ஷேராக இருக்கும். ஈக்விட்டி ஷேர்னா ஒன்றும் இல்லை, இப்போ நாளைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அவங்க ஆப்ரேஷன் லெவலில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒரு எம்டி அப்பாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒரு சிஇஓ அப்பாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போது ஏதாச்சும் ஒரு அவங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணுறாங்க ஆர்கனைசேஷன்ன்றப்போ இந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஓட்டிங் பண்ண முடியும். அதுக்கு எனக்கு இந்த எம்டி வேணும், இந்த எம்டி வேணாம் அப்படின்றது அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் ஓன் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அவங்க ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் ஈக்விட்டி ஷேர். அந்த மாதிரி ஈக்விட்டி ஷேரை வாங்குறவங்களால ஜென்ரேட் பண்ற ஈக்விட்டி ஷேர் வாங்குறாங்கல்ல, அவங்க ட்ரேட் பண்ற இடம் தான் ஈக்விட்டி மார்க்கெட். ஈக்விட்டி மார்க்கெட். அந்த ஈக்விட்டி மார்க்கெட்ல ஒரு 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 கண்ட்ரியில் இருக்கிற மார்க்கெட் வந்து ஈக்விட்டி ஷேர் மட்டும் எவ்வளவு இருக்குன்னு சொல்றது தான் இந்த இண்டெக்ஸ். மார்கன் ஸ்டான்லி கேபிட்டல் இன்டர்நேஷனல் எமர்ஜிங் மார்க்கெட் இண்டெக்ஸ். இந்தியாவோட ஈக்விட்டி ஷேர் மட்டும் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுதான் பாருங்க, 18.5%. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அந்த ஷேர் மார்க்கெட்ல ஈக்விட்டி யூசர்ஸ் எவ்வளவு இருக்காங்களோ அதை பொறுத்து அவங்க பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ இந்தியாவில் ஷேர் மார்க்கெட் க்ரோ ஆகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க, ஈக்விட்டி மார்க்கெட் க்ரோ ஆகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க, 18.5%. ஓகேங்களா. அடுத்து கேபிட்டல் மார்க்கெட்ல ஸ்பெசிஃபிக்கா பார்க்கணும் அப்படின்னா மொபிலைசேஷன் அது கலெக்ட் பண்றது, மணியை கலெக்ட் பண்றது. இந்த இப்போ மட்டும் 13.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோனா 15.7 lakh crore வந்து புதுசா கேபிட்டல் மார்க்கெட்ல மணி வந்திருக்கு, உள்ள வந்திருக்கு. நிறைய பேர் ஷேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. சிம்பிள். அடுத்து டெப்ட் மார்க்கெட்னா என்ன, ஒரு கவர்மெண்ட்டுக்கு தேவையான கடனை அவங்களுக்கு காசு அவங்க ஒரு பத்திரம் மூலமா ஜென்ரேட் பண்ணாங்களா, பட் பாண்ட்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. அந்த பாண்ட்ஸ் வழியா அந்த இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பாண்ட்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. அந்த பாண்ட்ஸை யார் வாங்குவோம், இப்போ நீங்க நானு அந்த மாதிரி நார்மல் கஸ்டமர்ஸ் இப்போ அது வழியா அவங்களுக்கு காசு போகும். ஓகேங்களா. அந்த பாண்டோட டென்யூர் வந்து 10 year. ஓகேங்களா. அந்த பாண்டோட ஃபேஸ் வேல்யூ வந்து ஒரு 10,000, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10% அப்படின்னு சொல்றப்போ 10 year கழிச்சு இந்த பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. இப்போதைக்கு அவங்க 10,000 போயிடும். இப்போ இந்த இதை வச்சு அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் டெப்ட் மார்க்கெட்ல மணி, அந்த டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாம். ஓகேங்களா. பாண்டு தான் சொல்றாங்க. அந்த மாதிரி பாண்டு வழியாவே பார்த்தீங்கன்னா 63.5% ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. பிரைவேட் பிளேஸ்மெண்ட், பிரைவேட் நிறைய பேர் பாண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது 99.2% வந்து பிரைவேட் கம்பெனிஸ் தான் வந்து நிறைய பாண்ட்ஸ் ரிலீஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதுல ஈக்விட்டி பர்டிகுலரா அந்த மாதிரி வந்து ஷேர் மார்க்கெட்ல ஷேர் வாங்குற ஈக்விட்டி யூசர்ஸால மட்டுமே 24.7% வந்து ஷேர் வந்திருக்கு. இப்போ 100 ரூபாய் இருக்குன்னா 24.7% வந்து ஈக்விட்டி ஷேரா மட்டுமே வாங்கியிருக்காங்க. புரியுதா. இது எல்லாமே சிம்பிள் தான் மக்களே. அடுத்து லிக்விடிட்டினா ரெடிலி அவைலபிள் கேஷ். பேங்கிங் செக்டார்ல லிக்விடிட்டி கிரைசிஸ் நம்ம பார்த்தோம் டிசம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும். அதுக்கு ஆர்பிஐ நிறைய விஷயம் பண்ணாங்க. ஓகேங்களா. இவ்வளோ நாள் ஆயிருக்கு. 2 நிமிஷம் மக்களே, நான் மாட்டின பேசிட்டே இருக்கேன். 47 minutes மக்களே. சரி, ஓகே, இதை முடிச்சிருவோம். ஆர்பிஐ வந்து லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்றதுக்காக என்னென்ன விஷயம் பண்ணியிருந்தாங்கன்னு நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா. ஒரு நிமிஷம், இதை நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஈக்விட்டினா மக்களே ரெடிலி அவைலபிள் கேஷ். பேங்கிங் செக்டாரில் லிக்விடிட்டி இல்லைன்னு நிறைய விஷயம் நடந்தது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு ரெப்போ ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியே வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பேங்கிங் செக்டாரில் காசே இல்லை, நிறைய விஷயம். அதனால லிக்விடிட்டியை பேங்கிங் செக்டாரில் கொண்டு போகணுன்ட்டு ஆர்பிஐ நிறைய விஷயம் பண்ணாங்க. அதில் ஒன்று வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். 2 நிமிஷம், இங்கே கீழே வந்து இங்கே இருக்கு பாருங்க, இங்கே சொல்கிறேன். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனா என்ன ஒன்றும் இல்லை மக்களே, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பையிங் அண்ட் செல்லிங் நடக்கிற இடம். என்னன்னா இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்க, இது வந்து ஓஎம்ஓ நடக்கிற இடம் மார்க்கெட். அந்த ஓஎம்ஓ நடக்கிற இடம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கும், அதான் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்கும். அவங்க ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல அந்த பாண்ட்ஸ்லாம் ஆர்பிஐ கிட்ட கொடுத்துருவாங்க. இப்போ அந்த பாண்டோட வேல்யூ வந்து ஒரு 10,000 அப்படின்னா அந்த 10,000 அந்த பாண்டை இவங்க வாங்கிப்பாங்க. அதுக்கு ஈக்குவலான அந்த 10,000 கொடுத்துருவாங்க பேங்க் கிட்ட. அப்போ பேங்க் கிட்ட அந்த 10,000 வந்துருச்சா, அப்போ கேஷ் வந்துருச்சா, புரியுதா. இந்த மாதிரி நடக்கிற இடம் தான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். கவர்மெண்ட் பாண்ட்ஸை பையிங் அண்ட் செல்லிங் நடக்கிற இடம். இந்த இடத்துல ஆர்பிஐ வந்து பை பண்ணிக்கிறாங்க பாண்ட்ஸை பை பண்ணிக்கிட்டு கேஷ் கொடுக்குறாங்க. இதனால லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகுது, பேங்கிங் செக்டாருக்குள்ள போகுது. அடுத்து ரெப்போஸ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வேரியபிள் ரெப்போ ரேட்னு ஒன்று இருக்கு. ரெப்போ ரேட்னா உங்களுக்கு தெரியும் 90 days. வேரியபிள் ரெப்போ ரேட்னோடனே 14 days, 55 days இந்த மாதிரி வந்து வேற டென்யூர்ல கொடுக்கறது, அதான் வேரியபிள் ரெப்போ ரேட். இந்த மாதிரி 55 days வேரியபிள் ரெப்போ ரேட் வழியா அவங்க வந்து பேங்க்குக்கு வந்து கேஷ் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணாங்க. அதாவது 55 days வேரியபிள் ரெப்போ ரேட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கொடுக்குறேன்,
எங்கிட்ட இருந்து லோன் வாங்கிக்கோ அப்படின்னு பேங்க் என்கரேஜ் பண்ணாங்க. அதனால லிக்விடிட்டி உள்ள போச்சு பேங்கிங் செக்டார்ல. அடுத்து வேற விஷயம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மூணாவது விஷயம் வந்து டாலர் ஸ்வாப், டாலர் ருபி ஸ்வாப். அப்படின்னா ஒன்றும் இல்லை, மேலே சொன்ன அதே மாதிரி ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க கிட்ட யூஎஸ் டாலர்ஸ் இருக்கும். ஏன்னா என்ஆர் அக்கௌண்ட்லாம் யூஎஸ் டாலர்ஸை மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்லேயும் ஒன் ஆஃப் த அக்கௌண்ட் இருக்கு. இந்த டாலர்ஸ்லாம் இவங்க வாங்கிப்பாங்க. அதுக்கு ஈக்குவலான இந்தியன் ருப்பி கொடுத்தாங்க. இப்போ $10 வச்சுங்களேன், $1 87, $10 870. அந்த 870 ருபீஸே எஸ்பிஐ கொடுத்துருவாங்க. இந்த டாலர் இவங்க $10 இவங்க வாங்கிக்கிட்டு ஃபியூச்சர்ல இந்த டாலரை திருப்பி கொடுத்துட்டு அந்த கேஷ் அவங்க கிட்ட வந்து வாங்கிறேன் அப்படின்னு. இப்போதைக்கு உனக்கு கேஷ் வேணும், அதுக்காக இந்த விஷயம் பண்றேன், நீ எங்கிட்ட டாலர் கொடு, நான் உனக்கு கேஷ் தரேன். இது வழியா லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணாங்க பேங்கிங் செக்டர்ல. எவ்வளவு இன்ஜெக்ட் ஆச்சுன்னா 9.5 lakh crore, 9.5 lakh crore. ஓகேங்களா? இதனால டெபிசிட்டா இருந்த பேங்கிங் சிஸ்டம் சர்ப்ளஸ் ஆயிடுச்சு. சர்ப்ளஸ்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு $100 வேணும், ஆனால் $150 என் கையில் இருக்கு, $50 எக்ஸ்ட்ரா இருக்கு, அதுதான் சர்ப்ளஸ். ஓகேவா? அடுத்து புரிஞ்சுதா மக்களே? இது கிளியரா புரிஞ்சிருக்கும். ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புரியலனா போடுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து கார்பரேட் பாண்ட்ஸ். கார்பரேட் பாண்ட்ஸ்னா என்ன? கார்பரேட் பிளேயர்ஸ் இருக்காங்களா, அவங்களோட டெப்டை மேனேஜ் பண்ணுறதுக்காக ரிலீஸ் பண்ணுற பாண்ட்ஸ். ஓகேங்களா? அதுதான் டிபெஞ்சர்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். டிபெஞ்சர்ஸ்னு ஒரு வேர்டு, அதுவும் கார்பரேட் பாண்டோட மீனிங் தான். கார்பரேட் பாண்ட் மட்டுமே எவ்வளோ வாங்கியிருக்கு, இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா கார்பரேட் கம்பெனிஸ் 53.6 lakh crore, 53.6 lakh crore. அதுலயே பார்த்தீங்கன்னா 9.9 lakh crore வந்து புதுசாக இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இப்போ சிலர் வந்து ஆல்ரெடி இஷ்யூ பண்ண பாண்டுக்கு அகேன்ஸ்டா ஒன் மோர் பாண்ட் அந்த மாதிரி பண்றாங்கல்ல, அது நியூ பாண்ட் ரிலீஸ் பண்ணது மட்டுமே 9.9 lakh crore. ஓகேவா? ஃபினான்ஷியல் 25ல மட்டுமே. சரி, மேலே நான் சொன்னேன்ல ருப்பி அப்ரிஷியேட் ஆச்சு அப்படின்னு, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. மார்ச் 2025, ஏப்ரல் 2020, இந்த 2 பீரியட்ல வந்து ருப்பி அப்ரிஷியேட் ஆச்சு. அப்ரிஷியேட் ஐ மீன் டாலருக்கு ரூபாய், இந்திய ரூபாய் மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. நம்மளோட மதிப்பு கூடுச்சு யூஎஸ் டாலர்ஸை கம்பேர் பண்றப்போ இந்த 2 மாசத்துல மட்டும். இதெல்லாம் டிப்ரிசியேஷன். ரெட்ல போட்டிருக்கிறது வந்து டிப்ரிசியேஷன், இது அப்ரிசியேஷன். அப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஒரு கமாடிட்டி இல்லை ஒரு அசட்டோட வேல்யூ டைம் பீரியடை பொறுத்து குறையுது அப்படின்னா டிப்ரிசியேஷன். ஒரு கமாடிட்டி ஒரு அசட்டோட வேல்யூ டைம் பீரியடை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது அப்ரிசியேஷன். ஓகேவா? அடுத்த விஷயம் என்ன பார்க்கணும்? ஹவுஸ் ஹோல்ட் டெப்ட். ஹவுஸ் ஹோல்ட் டெப்ட்னா யாரு? நீங்க, நான், இந்த மாதிரி வீட்டில் வசிக்கிற மக்களோட டெப்ட், கடன் எப்படி இருக்கு அப்படின்னு அது பார்த்தோன்னா இது கொஞ்சம் ஒஸ்ட் சினாரியோ தான். அதாவது என்னன்னா 41.9% ஆஃப் ஜிடிபி. நம்மளோட ஜிடிபியில் 41.9% வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து லோன் வாங்கி, ஐ மீன் கடனில் தான் இருக்கு. கடனை வாங்கி தான் அவங்கள செலவு பண்ண வேண்டியமே இருக்கு. இப்போ அவங்க $100 தேவைப்படுது அப்படின்னா 41.9 கடன் தான் வாங்குறாங்க எல்லா ஹவுஸ் ஹோல்ட்ஸுமே. இது ஆவரேஜா சொல்றாங்க, இந்தியாவில் இருக்க எல்லா ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கும் ஒரு கணக்கீடு மாதிரி. அடுத்து பர் கேபிட்டா டெப்ட். பர் கேபிட்டா டெப்ட்னா இல்லை ஒவ்வொருத்தருக்கும், இப்போ இந்தியாவில் வந்து 140 crore பீப்புள் இருக்காங்க. அந்த ஒவ்வொருக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து 4.8 lakh வந்து டெப்ட் இருக்கு ஒரு பர்சன். இப்போ நான் டெப்டே வாங்கலை அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு பர்சன் வந்து 10 crore வாங்கியிருக்கான், இன்னொருத்தன் வாங்கியிருக்க மாட்டான். எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புளால் போடுறப்போ வரும்ல, அதுதான் பர் கேபிட்டா ஒரு இண்டிவிஜுவலுக்கு. ஒரு இண்டிவிஜுவல் வந்து 4.8 lakh டெப்ட் வந்து அவ்வளோ டெப்ட் இருக்கான். இப்போ 140 crore இன்ட்டு 4.8லாம் பாருங்க, அவ்வளோ வந்து டெப்ட் இருக்கு ஹவுஸ் ஹோல்ட் டெப்ட் மட்டுமே. நான் ஹவுசிங் லோன், அதாவது அந்த டெப்ட்லேயே வந்து பர்டிகுலராக சில பேர் லோன் வாங்குவாங்க. கார் லோன் வாங்குவாங்க, ஹோம் லோன் வாங்குவாங்க, பர்சனல் லோன் வாங்குவாங்க. இதுலேயும் நான் ஹவுசிங் லோன்னா பர்சனல் லோனு, கார் லோனு, கமர்ஷியல் பர்பஸ்க்காக வாங்குற லோன், அது மட்டுமே பார்த்தோன்னா 54.4%. ஓகேங்களா? ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வாங்குற டெப்ட்ல 54.9% வந்து நான் ஹவுசிங் லோன்ஸ், பர்சனல் லோன், கார் லோன், அந்த மாதிரி லோன். ஓகேவா? ஹவுசிங் லோன் மட்டும் பார்த்தோன்னா 29%. இது நான் ஹவுசிங் மேலே சொன்னது. ஹவுசிங் மட்டும் 29%. அடுத்து லோன் டு வேல்யூ ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து நம்மளுக்கு பிரச்சனை. ஏன் பிரச்சனை நான் சொல்றேன். லோன் டு வேல்யூ ரேஷியோ முதல்ல என்ன? இப்போ நீ ஒரு கோல்டு எடுத்து போயிட்டு பேங்க்ல வந்து லோன் கேட்குற, அந்த கோல்டோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா இப்போ 1 lakh. ஆனால் உனக்கு பேங்க் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 70,000 தான் கொடுக்குறாங்க. இதுதான் லோன் டு வேல்யூ ரேஷியோ. 1 லட்சம் மதிப்புள்ள ஒரு அசட்டுக்கு நான் 70, அதில் வந்து நான் 70,000 தான் கொடுக்குறேன்றாங்கல்ல. 1 லட்சத்துக்கு 70,000 எவ்வளோ? 70%. அதுதான் லோன் டு வேல்யூ. நீ கொடுக்குற அந்த பர்டிகுலர் கொலேட்ரலுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், 1 லட்ச ரூபா அந்த கோல்டோட வேல்யூ. ஆனால் நான் கொடுக்குறது உனக்கு 70,000 தான். அதுதான் லோன் டு வேல்யூ ரேஷியோ. அது வந்து 70% ஆயிருக்கு ஆவரேஜா. இது ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. ஏன் ரிஸ்க்குன்னா, இப்போ நான் சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள். நான் ஒரு ஹவுசிங் லோன் வாங்குற மக்கள், நான் ஒரு ஹவுசிங் லோன் வாங்கிட்டேன். இங்கே சொல்கிறேன்,
நான் ஸ்டேட் பேங்க்கில் ஒரு ஹவுசிங் லோன், ஹோம் லோன் வச்சுங்க வாங்கிட்டேன். ஓகேங்களா? அந்த அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து இப்போ வாங்கின லோன் இப்போ வந்து எவ்வளோனா ஒரு 10 lakh. நான் லோனை ரீபேமெண்ட் பண்ணல. அப்புறம் பேங்க் என்ன பண்ணுறாங்க, ஜப்தி பண்ணுறாங்களா, அந்த வீடு அவங்க பேங்க் பேரில் மாற்றிடுவாங்களா, ஜப்தி பண்ணிவிட்டு பேங்க் பேரில் மாறிடும். அப்புறம் அதை சேல் பண்ணுவாங்க. சேல் பண்ணும்போது பார்க்குறாங்க பேங்க்கு, அந்த பேங்க்கோட அந்த ஹோமோட வேல்யூ வந்து குறைஞ்சி போச்சு. ஏன்னா மேபி என்னோட ஹோம் வந்து ரூரல் சைடில் இருக்கலாம், டிமாண்ட் இல்லாத ஒரு இடத்துல இருக்குன்ற போது அதோட வேல்யூ குறைஞ்சி போச்சு. அவங்களால வெறும் ஒரு 6 லட்சம் தான் வாங்க முடிஞ்சுது. ஸோ இந்த இடத்துல 4 லட்சம் லாஸ் பேங்க்குக்கு. ஸோ இந்த மாதிரி நான் லோன் டு வேல்யூ ரேஷியோ இப்போ நீ வந்து 10 lakh கொடுத்த, அந்த 10 lakh கொடுத்ததுக்கு பதிலாக இப்போ இந்த மாதிரி உனக்கு கொடுக்குற லோனில் ரெக்கவர் பண்ண முடியாத போயிடும். இந்த மாதிரி லோன் டு வேல்யூ ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது இப்போ நாளைக்கு வந்து 80% ஆகுது அப்படின்றப்போ நீ 80% கொடுக்குற, ஓகே, அது எவ்வளோ ரெக்கவர் ஆகலைன்னா ரிஸ்க் தானே. லோன் டு வேல்யூ ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகுறது பேங்க்குக்கு ரிஸ்க் தான். சில கேசஸ்ல, எல்லா கேசஸ்லையும் இல்லை. அது நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் கொலேட்டரல் சப்மிட் பண்ணுறீங்களோ அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுறதா பொறுத்து அந்த பிரச்சனை இருக்கு. ஓகேவா? அடுத்த விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதில் வந்து அவங்க பாரோவிங்ஸ் கடன் வாங்கிருக்காங்களா, எதுக்கு பர்டிகுலராக வாங்கியிருக்காங்க பாருங்க. அக்ரிகல்ச்சர் வந்து அவங்க மக்கள் வாங்கினதுலேயே 16.1% வந்து அக்ரிகல்ச்சர் லோன், 54.9% பார்த்தீங்கன்னா நான் ஹவுசிங் ரீட்டைல் லோன், அதாவது பர்சனல் லோன், கார் லோன், அந்த மாதிரி லோன்ஸ். அடுத்து ஹவுசிங் லோன் மட்டுமே 29%. ஓகேங்களா? இது ஷேர் ஆஃப் ப்ராட் கேட்டகரி டிஸ்பான்சிபிள் இன்கம், அதாவது அவங்களோட செலவுகள் போக அவங்க வாங்குறாங்கல்ல, லோனுக்காக செலவு பண்றாங்களா, அதுதான் சொல்றாங்க. அக்ரிகல்ச்சருக்கு 7.3%. அடுத்து நான் ஹவுசிங் ரீட்டிங் லோன்ஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா 25.7. ஹவுசிங் லோன்ஸ்க்கு வந்து 14.7. ஓகேவா? இவ்வளோ பண்றாங்க. ரொம்ப கீழே வந்துட்டேன், சரி. அடுத்து ஹவுசிங் டேட் பார்த்துட்டோமா, இதை பார்த்துட்டோமா. அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன? அதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் மக்கள். இப்போ எனக்கே வச்சுங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசை, ஆனால் எனக்கு டைம் இல்லை, ஷேர் மார்க்கெட் பற்றி தெரியல. அப்போ நான் என்ன பண்ணேன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு போகலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது ஒரு இன்டெலிஜென்ட் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். சாரி மக்கள், இங்கே எழுதுறேன். இன்டெலிஜென்ட் குரூப். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்கிட்ட மட்டும் இல்லை, நிறைய பேர்கிட்ட மணி கலெக்ட் பண்ணுவாங்க. மணி கலெக்ட் பண்ணி அந்த மணியை வந்து எந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ப்ராஃபிட் வருமோ அந்த ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஐ மீன் ஷேர் மார்க்கெட்டில் போகிறது தான் சொல்கிறேன். அது வழியாக ப்ராஃபிட் வருமா இயர் எண்டில், அந்த ப்ராஃபிட்டில் சம் பர்சன்டேஜ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி எடுத்துப்பான். மிச்சத்தை யார் இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதை பிரித்து கொடுப்பான். இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட், இப்படி தான் ஒர்க் ஆகுது. அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க மட்டுமே பாருங்களேன் 72.2 lakh crore மார்ச் டேட்டா பார்க்குறப்போ. அப்போ நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் போகிறாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் தான் அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் கலெக்ட் பண்ணுற இடத்த தான் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து எம்எஸ்எம்இ பற்றி சொல்கிறாங்க. எம்எஸ்எம்இனா அது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். எம்எஸ்எம்இல மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். மக்களை, இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் என்ன, டர்ன் ஓவர் லிமிட் என்ன, அதை போடுங்க. இதை நானே சொல்லிடுவேன், எனக்கு தெரியும். இருந்தாலுமே என்னன்னா, நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், ரீகால் ஆகிற மாதிரி. கண்டிப்பாக இதுலேருந்து எக்ஸாம்ஸ் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பட்ஜெட்டில் ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நான் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. போடனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்கள். போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா டைப் பண்ணுறப்ப கண்டிப்பாக மைண்டில் போகும். ஓகேங்களா? அடுத்து எம்எஸ்எம்இக்கு கிரெடிட் கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து மைக்ரோ என்டர்பிரைஸ்க்கு வந்து அதிகமாக இருக்குது கம்பேர் டு மீடியம் அண்டு ஸ்மால் என்டர்பிரைஸ். ஓகேங்களா? சாரி, மைக்ரோ என்டர்பிரைஸ்க்கு வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க கம்பேர் டு, ஏன்னா மைக்ரோ என்டர்பிரைஸ் தான் வந்து கம்மியான லோனை மட்டும் வாங்குறவங்க, அவங்களுக்கு நிறைய லோன் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. புரியுதா? அடுத்து இது என்ன, சப்ரைம் ஷேர் ஆஃப். சப்ரைம்னா ஒரு லோன் வாங்குறாங்க, அதில் பிரைம் பாரோவர்ஸ், சப்ரைம் பாரோவர்ஸ் அப்படிப்பாங்க. பிரைம் பாரோவர்ஸ் இருப்பாங்க, சப் பிரைம் அப்படின்னு இருப்பாங்க. அப்படின்னா என்ன? பிரைம்னா ஒன்றும் இல்லை மக்களே, அவங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரி நல்லா இருக்கும். அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவங்கள்ட்ட எப்படி மேபி ஒரு சேலரைஸ்டு பர்சனாக இருப்பாங்க, கண்டிப்பாக லோன் கட்டிடுவாங்களா? அவங்கள என்ன சொல்கிறது, இதுக்கு முன்னாடி வாங்கின லோன் டீட்டெயில்ஸ் ப்ராப்பராக இருக்கும். லோன் டீட்டெயில்ஸ் ப்ராப்பராக. சப்ரைம் பாரோவர்ஸ்ன்றப்போ கிரெடிட் ஹிஸ்ட்ரி இல்லாமல் இருக்கும், இல்லை கிரெடிட் ஹிஸ்ட்ரி ஜீரோவாக இருக்கலாம், அரல்ஸ் பட் இல்லாமே கூட இருக்கும். அடுத்து இதுக்கு முன்னாடி லோனே வாங்கியிருக்க மாட்டாங்க. அப்போ இவங்களாம் ரிஸ்க் தானே. பிரைம் பாரோவர்ஸ்னா ஓகே, அவன் நம்பி லோன் கொடுக்கலாமா அப்படின்னு. சப் பிரைம் பாரோவர்ஸ்க்கு கொடுக்குற லோன் வந்து குறைஞ்சிருக்கு, நல்ல விஷயம். அப்படின்னு அர்த்தம், பேங்க் வந்து
ரொம்ப ஒரு பிரச்சனையான இருக்கிற பர்சனுக்கு லோன் கொடுக்கறத விரும்ப மாட்டாங்க ஃபினான்ஷியலாக. அது நல்ல விஷயம், ஏன்னா அவனுக்கு ரெக்கவர் ஆகாது. முன்னாடி வந்து 33.3% இருந்தது 2020. அவ்வளோ பர்சன்டேஜ் சப்ரைம் பாரோஸ்க்கு லோன் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 23.3% குறைஞ்சிருச்சு. புரியுதா? ஒரு லோன் கொடுக்குறன்றப்போ எல்லாத்தையும் செக் பண்ணி தானே கொடுக்கணும். ஸோ அதுதான் சொல்ல வரேன். எம்எஸ்எம்இல பாருங்க, எம்எஸ்எம்இ லோன் மட்டும் 17.7% மார்ச் 2025 டேட்டா கம்பேர் பண்றப்போ. ஓகேவா? அவ்வளோ எம்எஸ்எம்இ செக்டாருக்கு லோன் தரேன். கிரெடிட்னா இது லோன் தான் சொல்றேன். அடுத்து கிரெடிட் ரோட் டு மேஜர் செக்டார், எந்த செக்டாருக்கு அதிகமாக லோன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது பிரான்ச்ல இருந்து இந்த கலர் மட்டும் பாருங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இக்கு 14.7. அடுத்து ரீட்டைல் லோன்ஸ் இருக்குல்ல, அது வந்து 11.7. ஓகேவா? அடுத்து மக்களை இது வரைக்கும் வந்து அந்த சாப்டர் 1, இன்னும் சாப்டர் 2 and 3 இருக்கு. ஓகேவா? நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே சொன்னால் கண்டிப்பாக இதுவே கொஞ்சம் வேகாக தான் இருக்கும். நீங்கள் இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது, பர்டிகுலர் இந்த பர்டிகுலர் டைமில் வந்து இது எனக்கு புரியல, இதை கொஞ்சம் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி மக்களே. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? லைவ் வந்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். நான் லைவ் வர ஆப்ஷன் தான் இல்லாமல் போயிடுச்சு. இங்கே ப்ராட்பேண்ட் ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ அதனால் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி. நம்ம சாப்டர் 2 and 3 இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன்.